1 minute. ஸோ என்னோட வீடியோ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். மார்னிங் சார். ஹலோ. வில் பி ஆன் மியூட் சார். 1 minute. நம்ம வாய்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு இப்போ டைம் இருக்காது. என்னோட வீடியோ நான் இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண போகிறேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட வாய்ஸ் கரெக்டாக கேட்குதுன்னு நான் நம்புகிறேன். டைப் எஸ் இஃப் யூ கேன். என்ன பார்க்க முடியுதா உங்களால? யா. ஸோ என்ன உங்களால் பார்க்க முடியுதா, கேட்க முடியுதா? எஸ். ஓகே, யார் இருக்கீங்கன்னு நான் ஒரு நிமிஷம் பார்க்குறேன். ஸோ மாதேஸ்வரன் சார், யார் நான் பார்க்க முடியுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஹாய் சஞ்சய் சார், ஹாய் நியா கண்ணு, ஹாய் மணிகண்டன், ஹாய் வேணுகோபால், ஹாய் மணிரத்னம். உங்கள் கேமரா கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. முதல் 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஹாய் வேணுகோபால் சார், குமரேஸ்வரன், ஹாய் கணேஷ், ஹாய் சுத்தன், ஹாய் ஹச்பி. இதுதான் ஹச்பி அப்படின்னு பேர் வச்சிருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை ஹச்பி நான் கூப்பிட முடியும், அதுக்காக தான் நேம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஹாய் தர்ஷினி. ஸோ இந்த செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 158 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 130 பேராவது வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்கள் பேர், உங்கள் ஊர், என்ன இண்டஸ்ட்ரி யூ ஆர் சர்விங் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஹாய் குமரேஷன், ஹாய் கஜேந்திரன், ஹாய் வெங்கடேஷ். முதல் 10 நிமிஷம் மட்டும் நம்ம வீடியோ ஆன் பண்ணலாம். ஸோ அப்போதான் நம்ம நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் எங்கே இருக்கீங்க. இந்த செஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் எத்தனை சிஸ்டமில் வேணால் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இந்த மீட்டிங் லிங்கை வச்சுட்டு ஒரு ஃபோன், ஒரு சிஸ்டம் அப்படி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா. ஹாய் சிவகுமார். chats please type in the chat box. ஒரு நிமிஷம். போன தடவை 100 பேருக்கு மேல ஜாயின் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. அதனால இந்த டைம் கொஞ்சம். ஸோ சாட்ல டைப் பண்ணுங்க. ஸோ வெல்கம் வேணுகோபால் சார், வெல்கம் தர்ஷினி. ஸோ இது உங்களால கரெக்டா படிக்க இது உங்களால படிக்க முடியுது இல்லையா? படிக்க முடியுதுன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. டைப் பண்ணுங்க. யா தேங்க்ஸ். ஸோ மக்கள் வரட்டும். அது வரைக்கும் நீங்க உங்க பேர், உங்க ஊர், என்ன இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, நேற்று எல்லாம் டைப் பண்ணீங்க. ஸோ முதல் 10 நிமிஷம் மட்டும் கேமரா ஆன் பண்ணலாம். அருண் பிரசாத், நீங்க உட்காந்து அட்டன் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஹாய் சண்முகம் சார், ஹாய் சுதன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர சொன்னதுக்கான காரணம் இருக்கு. ஸோ எவ்ரி செஷன் நம்ம 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இந்த மாதிரி வீடியோ ஆன் பண்ணி ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நம்ம வில் அட்ரஸ். ஓகே, கரெக்டா 10:02 இந்த செஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இப்போ we are doing இன்ட்ரோடக்ஷன். ஆனா அடுத்த செஷன்ல இருந்து we will do another exercise. ஓகே, ஒரு யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ஹாய் ரியல்மி, குமரேசன், சுதன், கணேஷா. ஒரு போட்டோ எடுக்கலாமா? இந்த போன்ல கேமரா வேலை செய்யாது. போட்டோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் யாரோட கேமராவும் ஆன்ல இருக்காது. நம்ம ஒரு ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ அப்போ உங்களோட கேமரா மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனா என்னால உங்க எல்லாரையும் பார்க்க முடியும், ஆனா உங்களால வேற யாரையும் பார்க்க முடியாது. ஸோ கணேஷ் பார்க்க முடியுது என்னால. ஸோ மணிரத்னம், சுதன், தென்னவன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். ஃபைன் சார். நீங்க உங்க ஊர்ல என்ன ஊருன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க.
அப்பதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். நான் நிறைய முகங்களை பாக்குறேன் இல்லையா, யாரு நான் வந்து வீடியோல பாக்குறேனோ அவங்க முகமும் அவங்க பேரும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது ஞாபகம் வச்சுக்குவேன். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். ஸோ இந்த செஷனுக்கான ஜாயின் பண்ணதுக்கான ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அது என்னன்னு டைப் பண்ணுங்க சாட்ல. ஸோ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்டராக்டிவ். நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோ பார்க்கலாம், பட் அதெல்லாம் விட இது டிஃப்ரெண்டா இருக்க போகுது. வெல்கம் ஆனந்த் குமார், வெல்கம் அருண் பிரகாஷ், பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட். யா யூ ஆர் கோயிங் டு ஓகே. உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்க போகுது. டு இன்க்ரீஸ் மை லீட்ஸ், இங்கேயே உங்களுக்கு ஒருத்தவங்க கிடைக்க போறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இந்த லிங்க்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்றீங்க குரூப்ல, அதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் நான் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். அதை எப்படி கரெக்டா மார்க்கெட் பண்றதுன்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுக்குறேன். அது வழியா நீங்க போடும்போது உங்களுக்கு யூ வில் கெட் மோர் லீட்ஸ், யூ வில் see that. ஸோ பார்த்தசாரதி, செந்தில்குமார், வெல்கம். ஐ திங்க் இது வந்து ஒரு என்டர்பிரைஸ் ஜூம் வெர்ஷன்ன்றதால தேர் ஆர் செட்டிங்ஸ் சம்வாட் டிஃப்ரெண்ட். அதனால நான் வந்து ஸோ இப்போல இருந்து யாராலையும் அன்மியூட் பண்ண முடியாது, ஏன்னா நிறைய பேர் வர போறாங்க இல்லையா. யாராவது ஒருத்தர் பேசினாலும் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ அதனால வந்து ஐ எம் கோயிங் டு மியூட் ஆல். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்கல அப்படின்னா எனக்கு சேட்ல சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரியாது. நீங்க என்ன பாக்குறீங்களோ அது என்னால பார்க்க முடியும் இங்க, ஆனா நீங்க என்ன கேட்கறீங்களோ அதை என்னால கேட்க முடியாது. ஓகே, என்னால நான் பேசுறது உங்களுக்கு கேட்கலன்னா உடனே எனக்கு வந்து சேட்ல சொல்லுங்க. இஸ் இட் கிளியர்? டைப் சி இஃப் இட் இஸ் கிளியர். So thanks. Okay. So welcome Prabhuram. Hi sir. Yeah. Darshini, thank you. So எல்லாருக்கும் மீட்டிங் லிங்க் உங்க வாட்ஸ்அப்ல வந்துச்சா? என்னோட வீடியோவோட டைப் வந்துருச்சு இல்லைங்களா? Yes sir. ஸோ நேற்று தீபா கால் பண்ணாங்களா இங்க எல்லாருக்கும்? அவங்க கால் பண்ணி வந்து உங்களுக்கு இந்த செஷனை பத்தி ரிமைண்ட் பண்ணாங்களா? டைப் வாய். ஸோ இத்தனை ரிமைண்டர்ஸ், இத்தனை சிஸ்டம்ஸ் ஐ எம் கீப்பிங் இன் பிளேஸ் பிகாஸ் இந்த செஷன் பார்த்தீங்கன்னா லைவ்ல எடுக்கக்கூடிய செஷன். உங்களால ரெக்கார்டிங் வச்சு உங்களால ஃபுல்லா இதை ஃபுல்லா பண்ணி முடிக்க முடியாது. ரெக்கார்டிங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வந்து இது வந்து ரெக்கார்டிங் பார்த்து பண்ற செஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்காக தான் இத்தனை சிஸ்டம்ஸ் யூ ஆர் கீப்பிங் இன் பிளேஸ். ஸோ நான் வந்து என்னோட மக்கள் வரட்டும் நான் சொல்றேன். 42 பேர் வந்திருக்காங்க. ஸோ முதல் நாள் மட்டும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வெயிட் பண்ணுவோம், ஏன்னா சில பேர் நிறைய பேரால வந்து என்ன இப்போ 156 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா, 141 தான் பேமெண்ட் வந்திருக்கு. அந்த 140 பேர்ல எத்தனை பேரால பேமெண்ட் பண்ண முடியாம போயிருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 120 பேரால பேமெண்ட், அந்த 299 ரூபா பேமெண்ட் பண்ண முடியல அவங்களால. ஓகே, பட் உங்களால ஏன் முடியல அப்படின்னா அவங்களால 299 ரூபா இல்லை அப்படின்ற அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு அந்த டெக்னிக்கலா அதை எப்படி பேமெண்ட் பண்ணி முடிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, ஸோ நீங்க இங்க இருக்கிறீங்க அப்படின்னா யூ நோ தட் பேசிக் டெக்னிக்கல் திங்ஸ். ஓகே, உங்களால அதை பேமெண்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த 120 பேரால இங்க வர முடியல, அவங்களால பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு. சில பேருக்கு அந்த 10-20 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், பட் ஆனா 100 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் ஜாயின் பண்ண முடியாம போச்சு. ஓகே, ஸோ உங்க பேர், ஊர், இண்டஸ்ட்ரி யூ சர்வ் அதை டைப் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். ஸோ மிஸ்ஸிங் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, தட்ஸ் ஓகே சார். அவங்க நாங்க ட்ரை பண்ணோம், அவங்களை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணோம். அவங்க போன டைம் என்ன ஆச்சுன்னா, இன்னைக்கு சாட்டர்டே இல்லையா, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே மட்டும் 50 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே 30 பேர் ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 30 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு கால் பண்ணிட்டு, சார் எங்களால ஜாயின் பண்ண முடியல. அதனால வந்து இந்த தடவை அது இதுவே வேணாம், ஐ இன்க்ரீஸ் த ப்ரைஸ். நேற்று வந்து 995 ஐ இன்க்ரீஸ் த ப்ரைஸ் ஸோ தட் எல்லாரும் வந்து முன்னாடியே வரட்டும், கடைசி சமயத்துல வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் சர்வீஸ் கிடைக்காது, என்னாலும் கரெக்டா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை ஐ இன்க்ரீஸ் த ப்ரைஸ். அதனால தான் இங்க கம்மியான பேர் இருக்குங்க. ஓகே, யா வெல்கம் யோகாந்திர ராஜா. யா வெல்கம் ரமேஷ்.
Next business, banana leaves sales. Okay, that's great. வெல்கம் விஜய் ஆதித்யா. எனக்கான டிஸ்டர்பன்ஸ் கேட்டுட்டே இருக்கு, என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஹலோ பார்ட்டிசிபன்ட், என்னோட வாய்ஸை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வாய்ஸாவது கேக்குதா? எஸ், enable waiting room, mute all, lock meeting, enable waiting room, hide profile picture. Okay. ஓகே, ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 மணி ஆகுது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா எல்லாரும் 10 மணி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்த எல்லாரும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஞாபகம் வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட இங்க 20 பேர்கிட்ட வீடியோ ஆன்ல இருக்கு. அருண் பிரசாத் ஹெச்பி, சிவகுமார் கணேஷ், மணிகண்டன், வெங்கடேஷ், ராம்சந்திரன், பிரபுராம், ஆனந்த்குமார், ரியல்மி 11 ப்ரோ ரமேஷ், சாய்குமார், வேணுகோபால், சண்முகம். வேணுகோபால் 2 சிஸ்டம்ல இருந்து லாகின் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன், இல்ல 2 வேணுகோபாலும் இருக்கலாம். விஜய் ஆதித்யா, ஜெகன் கிருஷ், சஞ்சய், அன்னியக்கண்ணா. ஓகே, ஸோ மற்றவங்கலாம் வீடியோ ஆன் பண்ணல, பட் ஸ்டில் ஓகே. வீடியோ ஆன்ல இருக்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு லெவலுக்கு மேலே டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். பட் முதல் 10 நிமிஷம் நான் உங்களால், நீங்கள் என்ன பார்ப்பீங்க, ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியாது, அதுக்காக தான் இந்த செட்டிங்ஸ். அப்புறம் வந்து நான் வந்து உங்களுக்கு உங்க ஸ்க்ரீன்ல ஃபுல்லாக தெரியுறேனா, இல்ல ஏதாவது ஓரத்துல வந்து ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியலனா? ஃபுல்லா தெரியணும். ஆக்சுவலா உங்களோட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லா தெரியணும். லாஸ்ட் ரெக்கார்டிங்ல என்ன ஆயிடுச்சு, ஸ்மாலா போயிடுச்சு, சின்னதா போயிடுச்சு என்னோட வீடியோ. ஸோ ஃபுல்லா தெரியல அப்படின்னும் போது எனக்கு வந்து சொல்லுங்க. ஆல்ரைட், ஸோ 10:01 ஆகுது. ஸோ ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஸோ அது வரையும் வந்து தேங்க்ஸ் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க வந்து என்னோட வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ ஓகே, 10:02 ஆயிடுச்சு. வில் ஸ்டார்ட் த செஷன். மற்றவங்க வர்றவங்க வரட்டும். ஸோ நான் வந்து கஸ்தூரி. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேன் வி ஸ்டார்ட் டைப் ஒய் இஃப் வி கேன் ஸ்டார்ட். நான் வந்து இந்த செஷனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து இங்கிலீஷ்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, இந்த போட்டோ நான் ஏன் இங்க வச்சிருக்கேன், அப்துல் கலாம் சாரோட போட்டோ ஏன் வச்சிருக்கேன்னா, அப்துல் கலாம் வந்து 60 வயசுக்கு அப்புறமா ஒரு பயோகிராஃபி எழுதுறாரு. ஒரு நிமிஷம். விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்த புக் யார் வீட்லயாவது இருக்கா? அதோட ப்ரிஃபேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, அதோட ப்ரிஃபேஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்த புக்கை தமிழ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனா தமிழ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னால ஒரு 2 பக்கத்துக்கு மேல என்னால அதை தமிழ் எழுத முடியல. அதனால இந்த என்டையர் புக்கையும் நான் இங்கிலீஷ்ல எழுதிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி அதுக்குன்னு ஒரு சாரின்னு வேற கேட்டிருப்பாரு தமிழ் மக்களுக்கு. ஓகே, அந்த ப்ரிஃபேஸ் யார்கிட்டயா இருந்தா எனக்கு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. அதே தான் நானும் இங்க சொல்ல போறேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து இது ஃபுல்லாவே நான் இங்கிலீஷ்லயே எடுத்து பழகிட்டதாலும், நம்ம படித்த மீடியம் வந்து இங்கிலீஷா இருந்ததாலையும் என்னால வந்து நிறைய விஷயம் என்னால இங்கிலீஷ்ல தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, ஆனா என்னால முடிஞ்ச வரையும் நான் தமிழ்ல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றேன். லாஸ்ட் செஷனோட ஃபீட்பேக் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது, நான் அங்க எக்ஸ்பிளைன் பண்றது உங்களுக்கு எல்லாம் ஈஸியா புரியும் அப்படின்னு நான் நம்புறேன். பிளஸ் சில விஷயம், சில ஃபார்முலா, சில டெக்னிக், சில மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து என்னால இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இங்கிலீஷ்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நீங்களும் அதை இங்கிலீஷ்ல தான் பண்ண போறீங்க. ஓகே, இங்கிலீஷ்ல பண்ணிட்டு அதை அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இதை வந்து சொல்றதுக்கு ரீசன் அதுதான். ஸோ நம்ம சில எக்ஸசைஸ் வந்து இங்கிலீஷ்ல தான் பண்ண போறோம், அதை இங்கிலீஷ்ல பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஓகே, இட்ஸ் கிளியர்? டைப் சி. ஸோ அந்த ப்ரிஃபேஸ் நான் மறுபடியும் படிக்கணும். இப்போ என்கிட்ட அந்த புக் இல்லை,
அந்த ப்ரிஃபர்ஸ் எனக்கு வேணும். ஓகே, யாராவது இருந்ததுங்கன்னா அந்த ப்ரிஃபர்ஸ் மட்டும் ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. தேங்க்ஸ். ஸோ இப்போ இங்க வந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், 67 பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வரணும். கரெக்டா 2 நிமிஷம் 10:02க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 4 செஷன் இருக்க போகுது. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட், நான் வந்து ஒரு விஷயம் சொல்றேன். எப்படி நீங்க ஒவ்வொரு செஷனும் ஜாயின் பண்ணணும்னா, உங்களுக்கு ஒரு மீட்டிங் லிங்க் வந்துச்சு இல்லையா, என்னோட வீடியோவோட அந்த சேம் மீட்டிங் லிங்க் தான். அந்த மீட்டிங் லிங்கை வச்சு தான் தினம் ஜாயின் பண்ண போறீங்க. ஓகே, இன்னைக்கு காலையில ஒரு செஷன், நைட் 7 மணிக்கு ஒரு செஷன், நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு செஷன், நாளைக்கு நைட் 7 மணிக்கு ஒரு செஷன். 4 செஷன். 4 செஷனுக்குமே ஒரே மீட்டிங் லிங்க் தான். அந்த மீட்டிங் லிங்க் உங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ஓகே, அப்படி வச்சு அந்த இது வச்சு ஜாயின் பண்ணலாம். அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க இல்லையா, ஓகே, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இல்லையா, இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க மீட்டிங் லிங்க் இருக்கு. சரிங்களா, தெரியுதா உங்களுக்கு? இது தெரிஞ்சதுன்னா டைப் Y. இந்த மீட்டிங் லிங்க் அதுவும் அந்த மீட்டிங் லிங்க் தான். ஓகே, இதை வச்சுதான் நீங்க 4 செஷனும் ஜாயின் பண்ண போறீங்க. ஓகே, ஸோ கிளியர், டைப் C. ஓகே, இருந்தாலும் நான் மறுபடியும் அனுப்புறேன் உங்களுக்கு. மறுபடியும் வந்து எவ்ரி செஷனுக்கு ரிமைண்டருக்கும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே, யா. இப்போ வந்து ஐ வில் ஸ்டாப் ஷேரிங் த ஸ்கிரீன். ஸோ அப்படி வரல அப்படின்னா செக் வீடியோ மெசேஜ் ஃப்ரம் மை நம்பர். யாருக்காவது அந்த என்கிட்ட இருந்து மெசேஜ் வரலையா? யாருக்காவது என்கிட்ட இருந்து மெசேஜ் வரலையா? அப்படி வரல அப்படின்னா இந்த நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, நான் சாட்ல அனுப்புறேன். இந்த நம்பர் 78924092447. இந்த நம்பரை நீங்க சேவ் பண்ணீங்கன்னா தான் என்னோட மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஸோ அந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாட் இஸ் கோர்ஸ் அக்சஸ் லிங்க்? கோர்ஸ் அக்சஸ் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றேன். இந்த லிங்க், இந்த 4 நாள் ரெக்கார்டிங் வச்சு உங்களால வந்து இந்த எக்ஸசைஸ் முடிக்க முடியாது. இந்த எக்ஸசைஸ் முடிக்கணும்னா உங்களுக்கு ஒரு கோர்ஸ் அக்சஸ் லிங்க் அப்படின்றது ஒண்ணு வேணும். இப்ப நான் லைவா அனுப்ப போறேன் எல்லாருக்கும். இங்க இருக்க 140 பேருக்கு அனுப்ப போறேன். நீங்க வந்துச்சு அப்படின்னா டைப் Y. ஓகே, LMF completed WhatsApp course access workshop course access link. So current batch, so 151 பேர். ஓகே, ஸோ அனுப்பிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ LMF access. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்துடுச்சு பாத்தீங்களா? ஓகே, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஸோ இந்த மெசேஜ் வந்துச்சா இப்போ உங்க எல்லாருக்கும்? கோர்ஸ் அக்சஸ் லிங்க் பிலோ. இந்த மெசேஜ் வந்துச்சுன்னா டைப் Y. எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஓப்பன் LMF அக்சஸ் பேஜ்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த லிங்க் இருக்குங்களா? ஓகே, ஸோ அந்த லிங்க் இருந்தா மட்டும்தான் இந்த செஷனை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்லாருக்கும் வந்திருக்கணும். அப்படி சில பேருக்கு வரல அப்படின்னும் போது வராதவங்க தயவு செஞ்சு அந்த நம்பரை சேவ் பண்ணுங்க. 7892409247 அந்த நம்பரை சேவ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஏன்னா வாட்ஸ்அப் பிளாக் பண்ணிருப்பாங்க. எவ்ரி மெசேஜ் ஐ சென்ட் இஸ் அ பெய்ட் மெசேஜ். இப்ப 151 ரூபாய் செலவு பண்ணி நான் அந்த மெசேஜ் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். எனக்கு தெரியும் எல்லாரும் போயிட்டீங்க, எல்லாருக்கும் போயிருக்கு. அந்த மெசேஜ் நீங்க ரீட் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என்கிட்ட ரிப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் இல்லைன்னா ஃபோன் பண்ணி தீபாவோட நம்பருக்கு இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், ஃபோன் பண்ணி கேளுங்க, அவங்க இதே தான் சொல்லுவாங்க. ஓகே, அந்த 789 நம்பரை சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்ரைட், ஸோ இப்போ வந்து
சில பேருக்கு வராதவங்க இருக்கலாம். அவங்களுக்காக நான் வந்து என்னோட லிங்கை வந்து இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல போட போறேன். என்னோட லிங்கை தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட லிங்கை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா என்னோட லிங்க் 2 நாள்ல எக்ஸ்பயர் ஆயிடும். உங்களோட லிங்க் இந்த 2 நாளைக்கு அப்புறமும் ஒர்க் ஆகும். இஸ் இட் கிளியர்? டைப் சி. நான் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப அப்டேட் பண்ண போறேன். குரூப்லயும் நான் அனுப்ப போறேன். ஓகே, குரூப்ல அனுப்பியிருக்கேன். குரூப்லயும் நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே, குரூப்ல கீழே என்னோட லிங்க் அப்டேட் பண்ணிருக்கேன். ஜெகன் கோர் சக்சஸ் லிங்க்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த லிங்க்ல தான் வந்து உங்களுக்கு எல்லா ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகே, யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்களா? ஸ்டாப் பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன் ஷேரிங். ஓகே, I will start recording. Advanced sharing options. ஓகே, ஸோ எனக்கு அந்த செட்டிங் எப்படி டிசேபிள் பண்றதுன்னு தெரியல. பட் ஓகே, நான் இப்போ வந்து ஃபோக்கஸ் மோடுன்றதை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ யாராலையும் மற்றவங்க எல்லாரையும் பார்க்க முடியாது. எல்லாரும் வீடியோவும் ஆஃப் ஆக போகுது. என்னால எல்லாரையும் பார்க்க முடியும். இஸ் இட் கிளியர்? டைப் சி. ஸ்டார்ட் ஃபோக்கஸ் மோட். யா, என்னோட வீடியோ எல்லாருக்கும் தெரியுதா? டைப் வாய். வீடியோ தெரியுதா? என்னோட வீடியோ தெரியுதுங்களா? ஓகே, ஸோ எல்லாராலையும் என்ன பார்க்க முடியும். என்னாலும் எல்லாரையும் பார்க்க முடியும். ஆனால் உங்களால மற்றவங்கள பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து செஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதுதான் LMF அக்சஸ் லிங்க். இந்த அக்சஸ் லிங்க் உங்க வாட்ஸ்அப் லிங்க்ல உங்க வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். பிளஸ் இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. வராதவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டோன்ட் கால் அஸ் ரைட் நவ். நீங்க வந்து கால் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா இந்த செஷன் நம்மளால வந்து முடிக்க முடியாது. அந்த லிங்க் வந்து குரூப் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வந்திருக்கு. ஓகே, கிளியர்? ஓகே, ஒன் மினிட். ஓகே, இது ஸ்க்ரீன் ஃபிளிக்கர் ஆகுது. என்னோட ஐபேட் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நிமிஷம். ஸோ இது நம்ம லைவ்ல பண்றதால இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்துட்டு தான் இருக்க போகுது. பட் எவ்வளோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாலும் வி வில் சால்வ் இட். யூ பி வித் மீ. நான் வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டா நான் வந்து இங்க டெலிவர் பண்றதை டெஃபினட்டா டெலிவர் பண்றேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஐ எம் கோயிங் டு டெல் யூ மை கோட் ஆஃப் ஆனர் விச் வேல்யூஸ் ஐ ஆப்ரேட் ஆன். ஓகே, சிம்பிளிசிட்டி இஸ் மை ஃபர்ஸ்ட் வேல்யூ. சிம்பிளிசிட்டினா என்னன்னா, நான் வந்து டிசைன் பண்ற சிஸ்டம் எல்லாம் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட இங்க கொடுக்க போற சிஸ்டம்ஸ் எல்லாமே சிம்பிளிஃபைடா இருக்க போகுது. நான் கம்யூனிகேட் பண்ற லாங்குவேஜும் சிம்பிளா இருக்க போகுது. ஸோ தட் இஸ் வாட் ஐ கால் சிம்பிளிசிட்டி. ஐ வில் பி ஆஸ் சிம்பிள் ஆஸ் பாசிபிள். ஓகே, எஃபிஷியன்சி in the way that I designed the system. ஓகே, நான் கொடுக்க போற சிஸ்டம் ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆக போகுது. பிளஸ் உங்களோட டைம் எவ்வளவு வேல்யூபிள்னு எனக்கு தெரியும். ஸோ நான் நிறைய டைம் உங்களை எடுக்க போறது இல்லை. ஸோ கரெக்டா ஒரு நிமிஷம் கூட நான் எக்ஸ்ட்ரா பேச போறது கிடையாது. ஒரு மெசேஜ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அனுப்ப போறது கிடையாது. ஸோ தட் இஸ் வாட் எஃபிஷியன்சி. கம்மியான இன்புட்ல அதிகமான அவுட்புட் எப்படி வர்றதுன்றது தான் எஃபிஷியன்சி. ஸோ தட் இஸ் மை செகண்ட் வேல்யூ. ரிசல்ட்ஸ் ஃபர்ஸ்ட், சர்வீஸ் ஃபர்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் மை தேர்ட் வேல்யூ. I want to give you the results first. Okay, this is the third value that I operate on. Authenticity na நான் வந்து staying true to my values. I want to be straight true to my values. நான் வந்து உண்மையை தான் பேசணும் இங்க. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ தட் இஸ் authenticity. I will be as truthful as possible. This is my fourth value. And at the end of the session, 4 செஷனுக்கு அப்புறம் I will just tell you இந்த வேல்யூஸ்க்கு நான் ட்ரூவா இருந்தேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். அவ்வளோ. நான் ஏன் இந்த செஷனை பண்றேன்? ஓகே, இன்னைக்கு 83 பேர் இருக்கீங்க. ஏன் இதை பண்றேன் அப்படின்னா, கடந்த 2 வருஷத்துல நிறைய பேர் என்கிட்ட கிளைண்ட்ஸா இருக்காங்க. மேபி இந்தியாலையும் அவுட் சைட் ஆஃப் இந்தியாலையும். அவங்க எல்லாம் என்கிட்ட சொல்றது ஒரே விஷயம். 55 வயசு 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் என்னோட கிளைண்டா இருக்காங்க. சார், உங்களை நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திருந்தேன்னா நான் எவ்வளவு டைம் அண்ட் மணி நான் சேவ் பண்ணிருக்கேன்.
என் வாழ்க்கையில. ஓகே, இங்க எத்தனை பேர் 50 வயசுக்கு மேல இருக்கீங்க? டைப் மீ. 50 வயசுக்கு மேல எத்தனை பேர் இருக்கீங்க? வேணுகோபால் 66. கடைசியா என்னோட செஷன் அட்டன் பண்ணவரோட வயசு ஒருத்தர் 83. அவராலையும் முடிக்க முடிஞ்சது. ஓகே, வயசு இஸ் ஜஸ்ட் நம்பர். ஓகே, 50 வயசுக்கு பேர எத்தனை பேர் இருக்கீங்க? யா. ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் கம்மிங் ஹியர். நெட், ஸ்ரீனிவாசன், ஹெச்பி அண்ட் சுரேஷ். எனக்கு புரியுது டெக்னிக்கல் விஷயம் உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. பட் இங்க இருக்கிறவங்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ. 49 இயர்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கு சார். ஓகே, 83 வயசுல ஒருத்தர் வந்தாருங்க. ஓகே, அவராலையும் முடிக்க முடிஞ்சது எல்லாமே. ஸோ இதுதான் இந்த ரீசன் தான் ஏன் பண்றேன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட வரதுக்கு முன்னாடி எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. நான் இந்த 2 நாள்ல கொடுக்க போறது $1000. கிட்டத்தட்ட இந்தியாலேயே அந்த சாஃப்ட்வேரோட மதிப்பு பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய். ஒரு வருஷத்துக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாதான் நான் இங்க கொடுக்க போற சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் இந்த 2 செஷன்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஓகே, ஸோ நீங்க வந்து எல்லாம் நான் வந்து அடிக்கடி பாக்குறேன் இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய செலவு பண்ணி எந்த ரிசல்ட்டும் கிடைக்காம எவ்வளவு செலவு பண்றாங்க லட்சக்கணக்கில். ஸோ அவங்க என்கிட்ட சொல்றதால மட்டும்தான் ஐ எம் டூயிங் திஸ் செஷன். ஓகே, லைவா அதனாலதான் பண்றேன். ஏன் தமிழ்ல பண்றேன் அப்படின்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஷன்ல இங்கிலீஷ்ல பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேட்டார், நீங்க ஏன் தமிழே பேச மாட்டீங்க, உங்களுக்கு தமிழ் பேசவே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வந்து 2 மாசமா டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் எனக்கு தெரியும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கேட்ட ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் கேட்டாங்க என்கிட்ட, நீங்க ஏன் தமிழ்ல இதை பண்ணக்கூடாது, நிறைய தமிழ் மக்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹெல்ப் கிடைக்குமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு எம்பவர் மை ஸ்டேட், நான் இங்கதான் படித்தேன், இங்கதான் வளர்ந்தேன். ஸோ ஐ வாண்ட் டு எம்பவர் மை ஸ்டேட். என்னோட அறிவும் நாலேஜும் வந்து இதுவரையும் வெளிநாட்டுக்கு மட்டுமே யூஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா குயிக்கா நான் என்னை பத்தி சொல்றேன். நான் வந்து 2009 வந்து ஐ வாஸ் கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன். ஸோ தட் வாஸ் த டைம் வந்து வேலையே கிடையாது, ரெசிஷன் அட் த டைம். ஸோ 3 வருஷம் எப்படியோ எங்கெங்கேயோ கஷ்டப்பட்டு எந்த வேலையுமே கிடைக்காம 2 வேலை சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ சின்ன சின்ன வேலைலாம் செஞ்சு அப்புறம் 2015 பெங்களூர் வந்தேன். படிச்சது திருவண்ணாமலையில. அதுக்கப்புறம் வந்து சென்னையில ஒரு 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பெங்களூர்ல வந்து சாம்சங் கம்பெனில ஜாயின் பண்ணேன். 5 வருஷம் சாம்சங் கம்பெனில ஒர்க் பண்ணேன். 2020 3 மாசம் பிஃபோர் கோவிட் ஐ டிட் எக்ஸிட் த சாம்சங். அப்போ என்கிட்ட வந்து 2-3 டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஐ யூஸ் டு மேக் எனஃப் இன்கம் ஆன் த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அந்த மாதிரி பண்ண இதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல பண்ணது தான் இந்த LMF சிஸ்டம். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து எளிமையான முறையில நம்ம எடுத்து போய் சேர்க்கலாம். ஸோ அவங்க வந்து ரொம்ப அதிகமா செலவு பண்ண 40,000 50,000 செலவு பண்ண தேவையில்ல. அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை எத்தனை போய் சேர்க்கலாம் அப்படின்றது கிரியேட் பண்றது தான் ஒரு LMF சிஸ்டம்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். இந்த LMF சிஸ்டம்ன்றது வந்து கிட்டத்தட்ட 17 பேட்சஸ் வந்து இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கேன். 1 மந்த்துக்கு 1 பேட்ச் தான் நான் பண்ணுவேன். 17 பேட்சஸ் இங்கிலீஷ்ல பண்ணியிருக்கேன். இது செகண்ட் பேட்ச் இன் தமிழ். இதுதான் செகண்ட் பேட்ச் இன் தமிழ். ஓகே, ஸோ தமிழ்ல பண்றதுக்கான காரணம் அதுதான். ஸோ என்னை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஏன் யூடியூப்? ஸோ ஓகே, ஏன் யூடியூப்ல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா? ஏன் யூடியூப்ல பார்க்காம நீங்க ஏன் இங்க பே பண்ணிட்டு இங்க வந்தீங்க? ஏன்னா யூடியூப்ல எல்லாம் ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன். ஏதாவது சின்ன ஆன்சர் சொல்லுங்க. வை நாட் யூடியூப்? யூடியூப்ல எல்லாமே ஸ்கேட்டர்ட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கு. பிளஸ் அங்க எல்லாமே வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டா பண்றாங்க இல்லையா, அது ஒரு பாலிஷா பண்ணுவாங்க. அதை எடிட் பண்ணி அங்க போடுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்காது. பட் இங்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு வரையும் இருக்கிற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ டேவிட்ன்றவரை என்னால இங்க பார்க்க முடியுது. ஸோ ஸ்ட்ரெயிட்டா கொஸ்டின் கேட்கலாம், நான் அங்க ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் பண்ண போறேன். ஓகே, பிளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கவும் போறேன். ஓகே, லிமிட்டட் இன்ஃபோ, கன்ஃபியூசிங், நோ பர்சன். தேங்க்ஸ். அதுதான். ஸோ இதோட அட்வான்டேஜ் வந்து we are going to make it interactive. ஓகே, நான் கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பேன், நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா தான் ஐ நோ தட் இதை இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இங்க இருக்கிறவங்களே உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து we are going to make it interactive this session. ஸோ ஐ டோல்ட் யூ, நான் வந்து உங்களுக்கு வந்து என்னை பத்தி சொல்லியிருந்தேன், எப்படி இங்க வந்தேன், ஏன் LMF சிஸ்டம் கிரியேட் ஆச்சு. அதுக்கான கோல் வந்து நீங்க வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ண தேவையில்ல.
வெறும் இந்த 300 ரூபாயிலேயே உங்களால வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் என்னால கொடுக்க முடியும். அதை நான் ப்ரூஃபும் பண்ண போறேன். இந்த ஃபைனல் செஷன்ல நீங்க கிரியேட் பண்ற ஒரு வெப்சைட் எடுத்து நான் ப்ரூஃபும் பண்ண போறேன். இது எப்படி அதிகமா ஒர்க்கிங் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் யாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமே கிடையாது. என்னால உங்களுக்கு இந்த 2 நாள்ல என்ன பண்ண முடியும்ன்றது தான் முக்கியம். ஓகே, நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிஃபோர் தட் LMS சிஸ்டம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்றதுக்கு பதிலா ஹவு டு கெட் 10x ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1000 ரூபாய் பண்ணிருக்கலாம், 300 ரூபாய் பண்ணிருக்கலாம், எவ்வளவு பண்ணிருந்தாலும் அதுல வந்து 10 மடங்கு உங்களை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு அப்பியர் ஆல் 4 செஷன்ஸ் லைவ். 4 செஷன் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, காலையில, ஆஃப்டர்நூன், நாளைக்கு காலைல, ஆஃப்டர்நூன் 4 செஷனும் லைவா. இந்த செஷனை இப்படி டிசைன் பண்ணதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணாதான் உங்க வெப்சைட் என்டையர் இதுக்கு ப்ரொபகேட் ஆகும். ஓகே, ஸோ அப்பியர் ஆல் டேஸ் லைவ். உங்களுக்கு நீங்க கண்டிப்பா 4 நிமிஷம் கண்டிப்பா வருவீங்க லைவ்ல அப்படின்னா டைப் ஐ வில். டோன்ட் ரெக்கார்ட் திஸ் செஷன், ஐ வில் கிவ் த ரெக்கார்டிங். இந்த ரெக்கார்டிங் வச்சு உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, உங்க ரெக்கார்டிங் அந்த கோர்ஸ் சக்சஸ் லிங்க்ல வந்து கிடைக்கும். சரிங்களா? ஐ எம் கோயிங் டு டினை ஆல் த ரெக்கார்ட் ரெக்வஸ்ட். யா, ஸோ LMS சிஸ்டம் இஸ் டிசைன்டு ஃபார் பிசினஸ் பீப்புள். ஓகே, ஏஜ் 20 to 60. நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஆனா நீங்க பிசினஸ் ஓனரா இருக்கணும். ஓகே, நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட்டுக்கு மற்றவங்களை ஹெல்ப் கேட்டுக்கலாம். நானும் இருக்கேன், இங்களும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா நீங்க பிசினஸ் ஓனரா இருந்தாதான் செகண்ட், தேர்ட், ஃபோர்த் செஷன்ல இருக்கிற எக்ஸசைஸ் உங்களால பண்ண முடியும். ஸோ இது வந்து டிசைன் அண்ட் பிசினஸ் பீப்புளுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட், ஸோ ஏஜ் 20 to 60, 20ல இருந்து 60க்குள்ள, 60+. ஓகே, யாரா இருந்தாலும் உங்களுக்கு இந்த செஷன்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏன் 2 நாள், ஏன் 4 செஷன்னா அதுதான். இந்த ஆர்டர்ல, ஸ்பெசிபிக் ஆர்டர்ல பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வர முடியும். ஓகே, அதனாலதான் 4 செஷன். ஸோ 4 செஷனுமே நீங்க லைவ்ல அட்டன் பண்ணணும். ஸோ சாட்டர்டே அண்ட் சண்டே ஐ டோல்ட் யூ த அஜெண்டா இஸ் காலையில ஒரு செஷன். இது வந்து 5 நாள் செஷனா நான் பண்ணிருந்தேன். மண்டே டு ஃப்ரைடே 5 நாள் செஷனா பண்ணிருந்தேன். அப்படி ஐ ஆல்வேஸ் டிட் இட் ஃபார் 999. 299க்கு பண்ணவே கிடையாது. இதுதான் 2 நாள் தமிழ் மக்களுக்கு பண்றதும், நிறைய பேர் ரீச் பண்ணணும்ன்ற ஒரு ரீசனுக்காக தான் 299 பண்ணேன். ஸோ 999 பண்ற செஷன் எல்லாமே 5 நாள் நடக்கும். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. பட் இப்போ வந்து அதை வந்து வீக்கெண்ட் நிறைய பேர் வந்து ஓகே ஒர்க்கிங் டேல வர முடியல, ஒர்க்கிங் டைம்ல வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ஐ டிட் இட், ஐம் டூயிங் இட் ஃபார் வீக்கெண்ட். ஸோ அதனால தான் வந்து வீக்ஸ் கம் அண்ட் கோ. நீங்க வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இதை வந்து இந்த செஷனை நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சம் வீக்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப், தட் கேன் பி திஸ் வீக். ஸோ ப்ரையாரிட்டைஸ் யுவர் ஒர்க் அண்ட் அப்பியர் லைவ் எவ்ரி செஷன். உங்களுக்கு ரெக்கார்டிங் அந்த கோர் சக்சஸ் லிங்க்ல இருக்கும். ஓகே, எல்லா செஷனோட ரெக்கார்டிங், 3 செஷனோட ரெக்கார்டிங் கோர் சக்சஸ் லிங்க்ல இருக்கும். ஃபைனல் செஷன் இருக்காது. அதுக்கான ரீசன் வந்து நான் தேர்ட் செஷன்ல சொல்றேன். ஸோ ப்ரையாரிட்டைஸ் அண்ட் அப்பியர் லைவ் திஸ் வீக். ஸோ டோன்ட் பிலீவ் மீ, டோன்ட் ட்ரஸ்ட் மீ. நான் இங்க நின்று ஏதாவது சொல்றேன் அப்படின்றதுக்காக நீங்க நம்பணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, அங்க போயிட்டு வந்து ரிசர்ச் பண்ணுங்க. 10 பேர் அதே விஷயத்த சொல்லியிருப்பாங்க வேற வேற மாதிரி. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் த ஃபேக்ட்ஸ். ஸோ எது உண்மையோ அதை மட்டும் தான் நீங்க நம்பணும். ஓகே, நான் சொல்றதுக்காக எல்லாமே வந்து கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில விஷயம் தப்பாவும் இருக்கலாம். ஓகே, என்னோட வாழ்க்கை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் வந்து எடுத்துட்டு வரதான் இப்போ நான் இங்க கொடுக்குற LMS சிஸ்டம் எல்லாமே. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் த ஃபேக்ட்ஸ். திஸ் இஸ் வேர் யூ யூஸ் த யூடியூப். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஷாப். ரொம்ப அதிகமான டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களால பே பண்ண முடிஞ்சது, இங்க வர முடிஞ்சது, உங்களால ஜூம் யூஸ் பண்ண முடியுதுன்னா அதுவே போதுமானது. உங்களால எல்லாமே பண்ண முடியும். ஓகே, வெப்சைட், ஆப், லீட் மேனேஜ் எல்லாமே பண்ண முடியும் உங்களால. ஸோ திஸ் இஸ் பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒர்க் ஷாப். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தீங்கன்னா நான் கொஞ்சம் மெதுவா 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ யூ ஹேவ் டு பியர் வித் மீ. ஆனா எத்தனை பேர் 30 வயசுக்கு கீழே இருக்கீங்க? 30 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாம் டைப் வாய். 30 வயசு கீழே, 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் நீங்க 60க்கு மேல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க. கிளியர்? ஏன்னா நீங்க ஈஸியா முடிச்சிருவீங்க. நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன். உங்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் நிறைய பேர், நான் கிட்டத்தட்ட 1000, 2000 பேர் கிட்ட நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அவங்க தான் என் மைண்ட்ல இருப்பாங்க. அவங்க பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே பண்ணிடுவாங்க. ஐ நோ. ஓகே, 23 ராமச்சந்திரன், தேங்க்யூ சோ மச். நீங்க வந்து மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க ராமச்சந்திரன்.
ஸோ இப்போ நான் வந்து ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ குவிக் கொஸ்டின்ஸ். நீங்க ஒய் ஆர் என்னன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க. ஓகே, இஃப் யூ ஆர் அ கோச், கன்சல்டன்ட், தமிழன் நீங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம். நீங்க கோச், கன்சல்டன்ட் ஆர் டீச்சர் அப்படின்னா சீன் டைப் பண்ணுங்க. நீங்க டீச்சர், கன்சல்டன்ட்னா டாக்டர், பைலட், என்ன வரணும். நீ இஃப் யூ ஆர் கன்சல்டிங் பீப்புள் அப்படின்னா டைப் சி. இஃப் யூ ஆர் கோச், டைப் டீச்சர். ஓகே, wait, you are a teacher, very good. Sivakumar, you are a coach. You are a consultant, doctor, a tax consultant, they are all consultants. So okay, so if you are a business owner, small, medium or large, ஏதாவது ஒரு பிசினஸ், ஏதாவது ஒரு சின்ன கடை வச்சிருந்தா கூட நீங்க பிசினஸ் ஓனர் தான். ஓகே, டைப் பி, கன்சல்டன்ட். ஓகே, ஸோ வெற்றி, பரத், பிரசன்னா, சிவில் இன்ஜினியர். ஸோ பிசினஸ் ஓனர்ஸ் அதிகமா இருக்கீங்க. Financial advisor, you are a consultant, sir. You are a sir. So you consult people. So majority business owners. Okay, நீங்க business owner. If you are a okay, நீங்க business owner இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க கையில ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா டைப் பி, உங்ககிட்ட சர்வீஸ் இருந்ததுன்னா டைப் எஸ். சிசிடிவின்றது ப்ராடக்ட். ஓகே, நீங்க சர்வீஸ் இருந்துச்சுன்னா மெஜாரிட்டி. ஐ வில் கோ அண்ட் see this chat. 88 பேர் இருக்கும். ஓகே, ஸோ ப்ராடக்ட், சர்வீஸ் போத் ரெண்டுமே இருக்கீங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க. ஓகே, நீங்க இந்த சாட்ல பார்த்தீங்கன்னா ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ இந்த சாட்ல பார்த்தீங்கன்னா தேர் ஆர் மல்டிபிள் பீப்புள். கோச்சும் இருக்காங்க, பிஸ்னஸ் ஓனர்ஸும் இருக்காங்க. ஓகே, இதை பத்தி இந்த 3 கேட்டகரியில வராதவங்க யாரா இருக்கீங்களா? டைப் மீ. இந்த 3 கேட்டகரியில வராதவங்க யாரா இருக்கீங்களா? டைப் மீ. ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல வந்து சோனி, மனோஜ் அண்ட் பாலகுமார். என்ன கேட்டகரியில வருவீங்கன்னு எனக்கு தனியாக நான் வந்து ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் அனுப்புறேன். ஸோ நீங்க வந்து அதில் வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இந்த 3 கேட்டகரிலையும் இல்லை, எல்லாரும் வந்து மெஜாரிட்டி இந்த கேட்டகரியில வருவாங்க. as long as you are giving a product or service to people. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா there are different people, different industries, they are different places on your path. some people வந்து நீங்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பிஸ்னஸ் நிறைய சம்பாதிக்கலாம், சில பேர் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க யாரா இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உங்க ஜேர்னில you are going to get results from this workshop. Okay, so that's why I'm saying நீங்க இந்த workshop எல்லா நாளும் அட்டெண்ட் பண்ணீங்கன்னா it will move you forward from where you are. நீங்க எங்க இருக்கீங்களோ அங்க இருந்து உங்களை சீக்கிரம் முன்னுக்கு கொண்டு போகும் இந்த செஷன்ஸ். it will help you. Okay, so இந்த 2 நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 page வெப்சைட் பண்ண போறோம். அந்த 1 page வெப்சைட் இட்ஸ் கோயிங் டு சப்போர்ட் ஆல் லாங்குவேஜஸ். நம்ம தமிழ்ல பண்ண போறோம். ஓகே, இங்கிலீஷ்ல பண்ணிட்டு அந்த தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ லாங்குவேஜ் சப்போர்ட் இருக்கு. you are going to get the Android app with that. உங்களோட ஆப் ஐக்கானோட ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் கிடைக்க போகுது. உங்களோட iOS ஆப்போட ஒரு ஆப் ஐக்கான் கிடைக்க போகுது. உங்களுக்கு ஒரு லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கிடைக்க போகுது. பிளஸ் அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமா உங்க போன்லயே செட்டப் பண்ண போறோம். இது எல்லாமே எப்படி 2 நாள்ல பண்ண முடியும் அப்படின்னா, இட்ஸ் த்ரூ மை LMF சிஸ்டம். ஸோ LMF சிஸ்டம் நான் கிரியேட் பண்ற சாஃப்ட்வேர். ஸோ அது மூலியமா தான் உங்களால, நான் சிம்பிளிஃபை பண்ணதால இது எல்லாமே உங்களால 2 நாள்ல பண்ண முடியும். ஓகே, இது 2 நாள்ல நம்ம பண்ண போறோம். ஆல்ரைட், அப்புறம் இந்த ஒர்க், இந்த டூல்ஸால உங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைக்க போகுது, என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் சேல். LMF சிஸ்டம் மூலியமா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளையண்டோ, உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரோ உங்களுக்கு கிடைக்க போறாங்க. ஸோ உங்க கையில் ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு லேர்ன் ஹவு டு ட்ரிபிள் யுவர் சேல்ஸ். டைப் 3x. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சேல் மேக் பண்ணா டைப் 1. ஸோ யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் ஃபர்ஸ்ட் சேல் த்ரூ த LMF சிஸ்டம். ஓகே, இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் இட், டைப் 3x. ஸோ எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல உங்களால ஒரு கிளைண்ட்டை என்னால 2 நாள்ல எல்லா சிஸ்டமும் பண்ணி நம்ப முடியும். ஐ மீன் யூ ட்ரஸ்ட் இட், டைப் Y. உங்களால ஒரு கிளைண்ட்டை வந்து 2 நாள்ல உங்களுக்கு கிடைக்க முடியும்னா டைப் Y.
பட் ஃபார் தட் யூ ஹேவ் டு அப்பியர் ஆல் டேஸ் லைவ். எல்லா எக்ஸசைஸும் நீங்க பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் கெட் இட். ஓகே, மற்றவங்க உங்க கையில நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா இஃப் யூ வில் லேர்ன், நான் சொல்றதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்க சேல்ஸ் ட்ரிபிள் ஆகிறது நீங்க பார்ப்பீங்க. ஓகே, யா, தேங்க்ஸ். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு டூ த டெக்னிக்கல் பார்ட் ஆஃப் இட். மொதல் செஷன் தான் இருக்கிறதுலே வந்து டெக்னிக்கலி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்க போகுது. ஓகே, அதனால தான் வந்து ரொம்ப கேப் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் செஷனுக்கும் செகண்ட் செஷனுக்கும் ரொம்ப கேப் இருக்கிறது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் செஷன் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஆர் யூ ரெடி? டைப் Y. ஆர் யூ ரெடி டு டூ த டெக்னிக்கல் ஸ்டாஃப்? நான் முன்னாடியே சொல்லிடுறேன், வயசு ஆனவங்க ஓகே அபவ் 50 இருக்கிறவங்களாம் அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப் ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. பட் இங்க இருக்கிற மற்றவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நானும் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த குரூப் ஓப்பன்ல தான் இருக்க போகுது. இன்னையில இருந்து குரூப் ஓப்பன்ல தான் இருக்க போகுது, நாளைக்கு நைட் வரைக்கும். என்ன கொஸ்டினா இருந்தாலும் அந்த கொஸ்டினை எப்படி சிம்பிளிஃபைடா கேட்கறதுக்கு கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அப்படி கேட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். ஓகே, டைப் Y. So today's goal, we are going to have a domain name and we are going to have a cloud hosting ready. இது ரெண்டுமே நம்ம பண்ண போறோம். அடுத்த 20 நிமிஷத்துல முடிச்சிருவோம். ஓகே, so thanks. So we are going to have a domain name and we are going to have a cloud hosting ready. So domain nameனா என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இந்த செஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்கேயாவது உங்களுக்கு இஃப் யூ ஆர் ஸ்டக் இட்ஸ் ஓகே, நீங்க வந்து கொஸ்டினை உடனே கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்க கேட்கலாம். ஓகே, ஏதாவது டெக்னிக்கல் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியலன்னா அட் த எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்க Q&Aல கேட்கலாம். அதுக்கு அப்படியும் முடியல அப்படின்னா உங்க வாட்ஸ்அப் குரூப்ல கேட்கலாம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன்ல இருக்கும். அதுல வந்து உங்க நான் சொல்றேன் அட் த எண்ட் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகே, Q&A செஷன் இந்த இது முடிச்ச உடனே உங்களுக்கு Q&A செஷன் இருக்கும். ஓகே, so why you create LMS system? You are going to make the first sale and the others you are going to experienced people are going to make it triple your sales. ஸோ நம்ம வந்து ஒரு சாதாரண வெப்சைட் ஏதோ கிரியேட் பண்ண போறது கிடையாது இங்க. ஓகே, நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா we are going to build a foundation for your business. ஓகே, ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் என்னன்னா ஒரு வளமான அடித்தளம் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. அது கண்டிப்பா ஒர்க் ஆக போகுது. இட்ஸ் கோயிங் டு கண்டினியூ டு கெட் கிளைண்ட்ஸ் ஃபார் யூ. ஓகே, ஸோ அதுதான் பண்ண போறோம். we are going to build a solid online foundation that will work for on all the devices. உங்க ஜியோ போனா இருக்கட்டும், இந்த கீபேட் போனா இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் நீங்க நம்ம பண்ண போற வெப்சைட் ஒர்க் ஆக போகுது. ஓகே, iPhone 15 ப்ரோல ஒர்க் ஆகுறது மட்டும் வெப்சைட் கிடையாது. ஓகே, ஜியோ போன்லயும் ஒர்க் ஆகுறது தான் வெப்சைட். ஓகே, அதை தான் பண்ண போறோம். அதை தான் நான் ஃபவுண்டேஷன் சொல்றேன். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இது ஒர்க் ஆக போகுது. நீங்க என் கூட ஸ்பெண்ட் பண்றது 5 வருஷம் தான், சாரி 5 மணி நேரம் தான். ஓகே, do you commit for 2 days? Type C for commit. Type C for commit. So if you come, so நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது என் கூட 5 மணி நேரம். பட் ஆனா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் அது மூலமா கிடைக்கிறது 5 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்கும். I will guarantee that. Okay, so will you commit? Will you come live for all 4 sessions? Type I will. Type I will. So now I'll tell you. Yeah. So this 92 out of 140, only 92 is there. ஓகே, லெட்ஸ் சி. 4 செஷனும் நீங்க லைவா வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் த ரிசல்ட் நான் சொல்லிட்டேன். பட் இட்ஸ் ஸ்டில் ஓகே. வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹேவிங் அ வெப்சைட்? நீங்க சொல்லுங்க. வாட் இஸ் த கோல் ஆஃப் ஹேவிங் அ வெப்சைட்? ஒரு வெப்சைட் எத்தனை பேர்ட்ட ஆல்ரெடி வெப்சைட் இருக்கு? டைப் A if you have already have website, N if you don't have website. A or N? எத்தனை பேர்கிட்ட ஆல்ரெடி வெப்சைட் இருக்கு? Nன்றவங்க எல்லாம் ஓகே, நம்ம பண்ண போறோம். உங்க கையில ஆல்ரெடி வெப்சைட் இருக்கு இல்லையா? ஓகே, இஸ் இட் an asset or liability? நீங்க அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. asset. ARL. asset. Oh great. L. So Sasikumar L. So நீங்க liability வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அசெட்டா கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே, நீங்க அசெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா we are going to triple the results. இந்த அசெட் டைப் பண்றவங்க எல்லாருக்கும் கடைசி செஷனுக்கு நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்க போறேன். ஓகே, தேங்க்ஸ். the goal of having the website என்னன்னா, நான் இந்த வெப்சைட் இங்க ஓபன் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஜகன் கிரிஷ், இது ஒரு வெப்சைட். jagankrish.com ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டோட கோல் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா, இதுதான் வெப்சைட். ஓகே, இதை தான் பண்ண போறோம் நம்ம. இதோட கோல் என்ன அப்படின்னா, உங்களோட
ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தரோட கான்டாக்ட் நம்பரை எடுக்கிறது மட்டும்தான் இந்த வெப்சைட்டோட பர்பஸா இருக்க முடியும். ஓகே, அதை மட்டும் அதை கரெக்டா பண்ணிடுச்சு அப்படின்னா திஸ் இஸ் அ சக்சஸ்ஃபுல் வெப்சைட். டைப் ஏ இஃப் யூ அக்ரி. ஓகே, அதுதான் அந்த வெப்சைட்டோட வேலை. அதை பண்ணி முடிச்சிடுச்சு அப்படின்னா அது த வெப்சைட் இஸ் சக்சஸ்ஃபுல். ஓகே, இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு மேக் தட் சேல். அந்த ஒரு கான்டாக்ட் நம்பரை நீங்க சேலா மாத்துறதும் உங்க கையில தான் இருக்கு, உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அது. ஓகே, ஆனா இந்த வெப்சைட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு கெட் த லீட். ஓகே, அந்த கான்டாக்ட் நம்பர் தான் நாங்க லீடுன்னு சொல்லுவோம். ஓகே, இட்ஸ் அ லீட். ஓகே, ஸோ அதுதான் இந்த கோல் ஆஃப் ஹேவிங் எ வெப்சைட். அதை தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க். வை ஐ நேம் திஸ், என்னோட சிஸ்டம் பேர் லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க்னு நான் ஏன் பேர் வச்சேன் அப்படின்னா, நான் பண்ண போற சிஸ்டம் வந்து அந்த லீட்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கு மேக்ஸிமம் it will attract the leads. Okay, that's why I call this as lead magnet framework. அந்த கான்டாக்ட் நம்பரை அட்ராக்ட் பண்ணோம் எப்படி, நம்ம போடுற கண்டென்ட் மூலமா, பிளஸ் இந்த சிஸ்டம் இன்சேன்லி ஃபாஸ்டா இருக்கும் போது. ஓகே, நீங்க வச்சிருக்க சிஸ்டமையும் இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இது 3 times ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, இட்ஸ் இன்சேன்லி ஃபாஸ்ட். ஸோ அதை அட்ராக்ட் பண்ணும் அந்த லீட்ஸ். உங்க வெப்சைட்ல இருக்கிற உங்க கஸ்டமர்ஸோட கான்டாக்ட் நம்பரை அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் இதுக்கு நான் லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க்னு பேர் வச்சேன். அது வந்து ஃப்ரேம்வொர்க், இட்ஸ் வெப்சைட்டோட முடியாது. ஓகே, உங்க பிசினஸ் கிட்ட இருந்து அது வந்து எப்படி பேக் எண்ட்ல வந்து அந்த ஃபுல் ஃப்ரேம்வொர்க். ஓகே, அது ஸோ அதனாலதான் லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க்னு பேர் வச்சேன். ஓகே, ஸோ நம்ம வந்து we are going to create an asset for your business using this LMF system. Okay, type A for asset. We are going to build an asset for your business that is going to attract the leads like a magnet. Okay, and you are going to see on the final session யார் எல்லா செஷனும் முடிக்கிறீங்களோ நீங்க அதை லைவா பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ டொமைன் நேம்ன்றது ஜெகன் கிரிஷ். அந்த லீட் மேக்னெட் ஃப்ரேம்வொர்க் இல்லையா, அது வந்து வெப்சைட்ல முடியாது, அந்த நேம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஜெகன் கிரிஷ், நீங்க என்ன நேம் சூஸ் பண்றீங்களோ அந்த நேம்ல இருந்து அந்த ஃப்ரேம்வொர்க் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, லீட் மேக்னெட் நீங்க ப்ராப்பரான நேம் சூஸ் பண்ணணும். அந்த நேம் ஜெகன் கிரிஷ்ன்றது என்னோட நேம். ஓகே, பட் நீங்க உங்க பிசினஸோட டொமைன் நேம்ன்றது சூஸ் பண்றதுக்கு ப்ராப்பர் ஃபார்முலாஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நான் அதை சொல்ல போறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு சூஸ் அ டொமைன் நேம் யூசிங் LMF தட் ஃப்ரேம்வொர்க். என்ன அப்படின்னா, அந்த டொமைன் நேமை சூஸ் பண்றதுக்கு சில ஃப்ரேம்வொர்க்ஸ், சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஃபேமஸ் நேமை சூஸ் பண்ணாது. இது இந்த நான் சொல்ற விஷயம்லாம் 2024லயும் 2024ல இருந்து 5 வருஷம், அடுத்த 6 வருஷத்துக்கும் இந்த ஃப்ரேம்வொர்க் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ நான் இங்க ஏன் நிக்கிறேன்னா, இன்னையில இருந்து அடுத்த 5 வருஷத்துக்கு ஒர்க் ஆக போறதுதான் நான் சொல்றதுக்கு தான் இங்க நிக்கிறேன். போன வருஷம் இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் ஆனதுக்கு சொல்றதுக்கு நான் இங்க நிக்கல. அது சொல்றதுக்கு 1000 பேர் யூடியூப்ல இருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்க என்ன சொன்னாலும் இன்னையில இருந்து அது அடுத்த 5 வருஷத்துக்கு ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ ஃபேமஸ் நேம்ஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேமஸ் நேம் வாங்குவாங்க டொமைன்ல, அந்த ஃபேமஸ் நேமை போடுவாங்க, பிசினஸ் பிச்சுட்டு போகும். தட் இஸ் நாட் த வே. அந்த மாதிரி இப்போ ஒர்க் ஆகுறது கிடையாது. ஓகே, ஃபேமஸ் நேம்னா ஃபேமஸ் சிட்டி நேம், ஃபேமஸ் கண்ட்ரி நேம், ஃபேமஸ் கேஸ்ட் நேம். சவுத் சைட்ல பாத்தீங்கன்னா கேஸ்ட் நேம் வந்து பேர்ல வச்சிருப்பாங்க. ராதிகா நாயர்.com வச்சீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஃபெயில். ஓகே, ஸோ ஃபேமஸ் நேம் அந்த நேம்ல இருக்கக்கூடாது. ஜெகன் கிரிஷ்ன்றது ஃபேமஸ் நேம் கிடையாது. சச்சின் டெண்டுல்கர்ன்றது ஃபேமஸ் நேம். உங்க நேம் சச்சின் அப்படின்னா, ரஜினிகாந்த் அப்படின்னா ரஜினிகாந்த்.com சூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ எந்த ஃபேமஸ் நேமா இருந்தாலும் அதை டொமைன் நேம்ல வரக்கூடாது. ஓகே, அது ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு லாஸ்ட் டைம். அந்த கீவேர்ட் பேஸ்ட் நேம்ஸ் தெரியுமா உங்களுக்கு? சில கீவேர்ட் பேஸ்ட் நேம்லாம் லட்சக்கணக்கில் விற்கும். ஓகே, அதுல வந்து ஒரு ஃபேமஸான கீவேர்ட் நேம் இருக்கும், அதை போடுவாங்க, கண்டிப்பா அது நிறைய பேர் வாங்குவாங்க. அது ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஒர்க் ஆகிறது கிடையாது. ஓகே, ஃபேமஸ் நேம் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ நோ கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ். ஒரு நேம் நம்ம சூஸ் பண்றோம், 10 வருஷத்துக்கு முன்னாடி சைனால அதே நேம் சூஸ் பண்ணிட்டு அங்க ஒருத்தர் அங்க இல்லீகல் பிசினஸ் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு அடல்ட் சைட்டோ இல்ல கேம்பிளிங் சைட்டோ ரன் பண்ணிருக்கலாம் சைனால. 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். நீங்க அந்த நேம் இங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா தட் நேம் இஸ் கோயிங் டு ஃபெயில். ஓகே, அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி நம்ம அது பண்றோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறோம். லைவா நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி சொல்ல போறோம். ஸோ அந்த நேம்ல கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. டாப் லெவல் TLD ப்ரிஃபர்ட் அப்படின்னா என்னன்னா .com and .in.
ஐ ஆல்வேஸ் சூஸ் .com. .com வந்து சாச்சுரேட் ஆயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த பேர். .com வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். .com .in, அதாவது அட் த எண்ட் வந்து அது வந்து கண்ட்ரி நேமை சூஸ் பண்ணும், கண்ட்ரி நேமை டினோட் பண்ணும் .in அப்படின்றது. ஓகே, ஸோ .com .in சூஸ் பண்ணுங்க. .co.in தேர்ட் லெவல் நேம்லாம் சூஸ் பண்ணாதீங்க. .co.in .live அதெல்லாம் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து நீங்க பிசினஸ் பண்ணும்போது யூ வில் நாட் கெட் லாட் ஆஃப் லீட்ஸ். ஓகே, ஸோ ஆல்வேஸ் சூஸ் .com or .in. உங்க பிசினஸ் இந்தியாவில் மட்டும்தான் ரன் ஆக போகுது, வெளிநாட்டுல இருந்து யாருமே வரப்போறது இல்லை அப்படின்னா .in இஸ் குட். பட் அதர் கண்ட்ரிஸும் நீங்க கவர் பண்ணணும் அப்படின்னா .com இஸ் குட். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த நேம்ல வந்து ஷார்ட், அந்த நேம் வந்து சின்னதா இருக்கணும், ஷார்ட் அண்ட் ஈஸிலி ரிமெம்பரபிள் நேம்ஸா இருக்கணும். ஓகே, 8 to 12 பெருசா வைக்க கூடாது. நான் சொல்றேன் அந்த எண்ட் வந்து நீங்க உங்க நேம்ஸ் எல்லாம் டைப் பண்ணுங்க. நான் சொல்றேன் இட்ஸ் கோயிங் டு பி குட் ஃபார் யூ ஆர் நாட். ஓகே, சின்ன தப்பு பண்ணுவீங்க. சில பேர் வந்து ஐஃபன் யூஸ் பண்ணுவீங்க. ஐஃபன் நேம்ல வரவே கூடாது, நம்பர்ஸும் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அந்த நேமோட ஸ்டார்டிங்ல நம்பர் இருக்காம பாத்துக்கோங்க. பிளஸ் ஐஃபன், ஜெகன் டேஷ் கிரிஷ், அந்த டேஷ் யூஸ் பண்ணாதீங்க. அந்த டேஷ் தான் ஒரே அளவு ஸ்பெஷல் கேரக்டர். இந்த டொமைன் நேம் சூஸ் பண்ணும்போது அந்த டேஷும் சூஸ் பண்ணாதீங்க. ஓகே, தமிழ் என்டர்பிரைசஸ் இஸ் கிரேட் நேம் சார். நீங்க வாங்க அட் த எண்ட் வாங்க. அது அந்த நேம், சப்போஸ் நீங்க வந்து ஆல்ரெடி பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அந்த நேம்ல அப்படின்னா யூ கேன் சூஸ் தட் நேம். ஓகே, பட் மத்தவங்க எல்லாம் இந்த சின்ன இதை யூஸ் தப்பு பண்ணாதீங்க. ஓகே, நம்பர்ஸ் நோ டேஷஸ். ஸோ ரிஜிஸ்டர் ஃபார் 5 years. எத்தனை பேர் வந்து இங்க அசெட்னு டைப் பண்ணீங்க? உங்க கையில வெப்சைட் ஒரு அசெட்னு இருக்கா? அப்போ இன்னைக்கு போயிட்டு அதை வந்து 5 வருஷத்துக்கு யூ ரினியூ தட் நேம் ஃபார் 5 years. ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சில வருஷம் வந்து ஆர்பிஐ ஏதாவது ரூல் சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்க டொமைன் நேமை மத்தவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஓகே, உங்களால கரெக்டா அதை ரினியூ பண்ண முடியல, மறந்துட்டீங்க அப்படின்னும் போது மத்தவங்க கையில அது போயிடும். ஸோ அது எவ்ரி இயர் வந்து நீங்க வந்து அதுக்கு அதிகமாக தான் செலவு பண்ண போறீங்க. ஓகே, அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. நீங்க 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் மேல ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்க கையில அது சேஃபா இருக்கும். பிளஸ் அது குட் சர்ச் இன்ஜின் சிக்னல். Google and Facebook thinks that you're serious about doing business. So they will predict you. அது பப்ளிக்கா ஒத்துக்க மாட்டாங்க. பட் we know as technical people, we know that they will credit your website. So 5 வருஷத்துக்கும் 10 வருஷத்துக்கும் ரினியூ பண்ணுங்க. இட்ஸ் சேஃப். ஓகே, ஸோ .com இல்லை அப்படின்னும் போது .in சூஸ் பண்ணுங்க. ஓகே, .com இல்லைன்னா .in சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா சாரி .in and .io. .ioன்றது ஒரு நேம் கண்டிப்பா அதுல இருக்கும். அது இந்தியன் ஓஷன் டெரிட்டரி. பட் ஆனா அது ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. இப்போ 5,000 per year நினைக்கிறேன். இப்போ அதுவும் வந்து இப்போ ரீசெண்டா என்டையர் வேர்ல்ட்லயும் ஃபேமஸ் ஆயிட்டு வருது. ஓகே, .in கிடைக்கலன்னா .io சூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ பட் இட்ஸ் கோயிங் ஃபார் 10 years நீங்க 60,000-70,000 ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். பட் வந்து .in கண்டிப்பா இருக்கும். ஓகே, .in சூஸ் பண்ணுங்க. .in இல்லைன்னா .com இல்லைன்னா .io. ஓகே, நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, GoDaddy. ஏன் நான் GoDaddy சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, GoDaddy is one of the best service providers in this planet. அவங்க they are established throughout the world. ஓகே, எங்க என்ன நடந்தாலும் GoDaddy domain names will keep on working. ஓகே, ஸோ நம்ம வந்து we are not going to build ஒரு நார்மலான வெப்சைட் பில்ட் பண்ணல, ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால we have to choose the best service providers on this planet. GoDaddy is one of the best service providers on the planet. ஸோ அவங்க கிட்ட இருந்து பண்ணும்போது உங்க நேம், உங்க இது வெப்சைட் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போகுது. ஸோ அதனால வந்து ஐ சஜஸ்ட் GoDaddy. கிளவுட் ஹோஸ்டிங். வை கிளவுட் ஹோஸ்டிங் இஸ் த ஃபியூச்சர். ஓகே, கிளவுட் ஹோஸ்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்க கிட்ட எல்லாம் கிளவுட் ஹோஸ்டிங் சர்வீசஸ் இருக்கு. கிளவுட் ஹோஸ்டிங் தான் இருக்கிறதுல ஃபியூச்சர். ஓகே, இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கிளவுட் ஹோஸ்டிங்ல தான் ரன் ஆக போகுது. ஓகே, நீங்க வந்து மற்ற நார்மல் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து தான் உங்க ஹோஸ்டிங் ப்ரொவைடர் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க எங்கேயோ இந்த இந்தியாவில். ஓகே, இந்த பில்டிங்ல கரண்ட் ஒர்க் ஆகல, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, சப்போஸ் ஏதாவது ஒரு நேச்சுரல் காமெடியா உங்களுக்கு உங்க வெப்சைட் ஒர்க் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கும். கிளவுட் ஹோஸ்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போகுது. அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுக்குறாங்க. அவங்க 1 yearக்கு ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 months ஃப்ரீ அக்கௌண்ட். ஓகே, அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போறது பார்க்க போறீங்க. அப்புறம் உங்க வெப்சைட் வந்து கூகுளும் அமேசானும் என்ன டெக்னாலஜில ரன் ஆகுதோ அதே டெக்னாலஜி தான் உங்க வெப்சைட்டும் ரன் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் கிளவுட் ஹோஸ்டிங் இஸ் த ஃபியூச்சர் பிகாஸ் இட்ஸ் அஃபோர்டபுள் டு காமன் மேன் இன் 2023.
இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஆயிடுச்சு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அது $750 இருக்கும் மைக்ரோசாஃப்ட்ல ஒரு மாசத்துக்கு. பட் இப்போ பாத்தீங்கன்னா வெறும் $5, அதாவது $200 உங்களுக்கு கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு. ஸோ இட்ஸ் வெரி அஃபோர்டபுள் ஃபார் காமன் மேன். ஸோ அதனால தான் வி ஆர் கோயிங் டு கிரியேட் தட் கிளவுட் ஹோஸ்டிங் அக்கௌண்ட். ஸோ பிகாஸ் யுவர் வெப்சைட் வில் ரன் ஃப்ரம் த சேம் டெக்னாலஜி வேர் அமேசான் அண்ட் கூகுள் இஸ் ரன்னிங். Amazon.com எந்த வெப்சைட் என்ன டெக்னாலஜி ரன் ஆகுதோ அதே டெக்னாலஜி தான் உங்க வெப்சைட்ல ரன் ஆகுது. ஓகே, so can we go ahead and build the solid foundation now? That's all for tech. அதான் உங்க இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, உலகத்துல இருக்க பெஸ்ட் கம்பெனில வந்து பெஸ்ட் டொமைன் கம்பெனில ஒரு பெஸ்ட் டொமைன் நேம், கிரிமினல் பாஸ்ட் ரெக்கார்டு இல்லாத ஒரு பெஸ்ட் பிராண்ட் நேமான உங்க பிசினஸ்க்கு பிராண்ட் நேமா மாறக்கூடிய அந்த நேமை சூஸ் பண்ணி இன்னைக்கு கோடாடியில ரெஜிஸ்டர் பண்ண போறோம். உலகத்துல இருக்க பெஸ்ட் ஹோஸ்டிங் கம்பெனில கிளவுட் ஹோஸ்டிங் கிரியேட் பண்ண போறோம். நான் இதை ஷேர் பண்ணி லைவா பண்ண போறேன். ஓகே, ஸோ கேன் ஐ ஷேர் த ஸ்கிரீன்? Yeah. So this is what I am going to share the screen. So எல்லாராலையும் ஸ்கிரீனை பார்க்க முடியுது இல்லையா? ஓகே, ஸோ உங்க கோர்ஸ் அக்சஸ் லிங்க் வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் அக்சஸ் லிங்க் வந்திருக்கும் உங்களுக்கு. இதை நீங்க ஓபன் பண்ணும்போது இங்க டே 1 ஒன்னு இருக்கும். ஓகே, இன்னைக்கான ரெக்கார்டிங் இங்க கிடைக்கும் உங்களுக்கு. இன்னைக்கான ரெக்கார்டிங் இங்க கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு பண்ண போறீங்க. ஓகே, எக்ஸசைஸ் 1.1 3 நிமிஷத்துல நீங்க ரெஜிஸ்டர் அந்த டொமைன் நேம் எப்படி ரெஜிஸ்டர் பண்றதுன்னு நீங்க பாப்பீங்க. 10 நிமிஷத்துல அந்த கிளவுட் ஹோஸ்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாப்பீங்க. ஓகே, இது ரெண்டுத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். நீங்க சூஸ் பண்ண நேம்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். இத 13 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இன்னைக்கு காலையில எக்ஸசைஸை முடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் லைவா பண்றதுக்கான ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செஷன்லயும் ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒண்ணு மாறும். அதுக்காக நான் இங்க இந்த செஷன் 1 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகுது இல்லையா, இந்த செஷன்ல என்ன பண்ணிருக்கணுமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஓகே, இதுவும் இன்னைக்கு யூஸ் பண்ணலாம் நீங்க, பட் ஆனா இந்த வீடியோவை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நான் வந்து கோடாடி போறேன். ஸோ கோடாடி போறதுக்கு முன்னாடி டொமைன் ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு, இதுக்கு போங்க. அந்த டொமைன் நம்ம வந்து ஒரு நேம் வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணியிருப்போம், நம்ம மைண்ட்ல இருக்கும். சரிங்களா? அந்த நேம் வந்து கடைசி 10 வருஷத்துல என்ன பண்ணிருக்காங்க அந்த நேம்ன்றது, அந்த நேம்லன்றது இதை பார்க்கலாம். ஓகே, jagankrishh.com சர்ச் பண்ணுங்க. நான் இந்த நேம் ரெஜிஸ்டர் பண்ணது பாத்தீங்கன்னா 2022 ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். ஆனா ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா 2017 இருந்து அந்த வெப்சைட் நேம் வந்து ஆக்டிவ்ல இருந்திருக்கு. ரொம்ப ஃபேமஸான நேம்லாம் 20 வருஷமா இருக்கும். ஓகே, 2017 இருந்து இருந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், ஸோ ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கொஞ்சம் பொறுமையா இங்க கிளிக் பண்ணுங்க. இங்க February 1, 2017 என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் வரும். இந்த ஸ்கிரீன்ஷாட்ல பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அடல்ட் கண்டென்ட்டோ இதை கிளிக் பண்ணுங்க. என்னோட வெப்சைட்ல பெருசா எதுவும் இல்லீகல் ஸ்டஃப் நடக்கல. ஓகே, ஸோ இது என்னோட வெப்சைட் தான். நீங்க உங்க மைண்ட்ல இருக்கிற நேமோட ஹிஸ்டரியை நீங்க செக் பண்ணுங்க. 2000ல இருந்து இங்க ரெக்கார்ட்ஸ் வரும். 1996ல இருந்து இருக்கு, பட் ஆனா எல்லாமே இருக்காது. 2000 அதாவது 2010ல இருந்து இங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து இங்க வந்துச்சு, எனக்கு ரிசல்ட் வந்துச்சு பாருங்க. 2017 இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கும். ஓகே, ஸோ இது செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட் பாருங்க. இந்த டிரான்ஸ்பரன்சி ரிப்போர்ட்டை செக் பண்ணுங்க. இங்க போயிட்டு jagankrishh.com டைப் பண்ணுங்க. அதாவது உங்க மைண்ட்ல இருக்க நேமை டைப் பண்ணுங்க. இங்க ஒரு ரிசல்ட் வரும். இங்க எந்த ரிசல்ட்டும் வரலன்னா இந்த நேம் கிளீன் அண்ட் சேஃப்னு அர்த்தம்.
சப்போஸ் இங்க உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு, உங்க மைண்ட்ல இருக்கிற நேம்க்கு இங்க ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த நேமை தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த நேம்ல இருந்து உங்களுக்கு ரிசல்ட், அந்த மார்க்கெட்டிங் பண்ணும்போது அதுல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல இருக்க நேமை நீங்க போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோடாடி போங்க. ஓகே, 100 ரூபாயில இருந்து டொமைன் நேம் கிடைக்கும். பட் .com பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேல போகுது இப்போ கோடாடியில. பட் ஆனா இந்த செஷனை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, 100 ரூபாயில முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100 ரூபாயில இருக்க எந்த டொமைன் வேணா ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஐ வில் LMF workshop டாட் நான் டைப் பண்றேன். LMF workshop நான் டைப் பண்றேன். இது பாத்தீங்கன்னா 165 ரூபாய் டாட் லைவ். இது வந்து சும்மா டெஸ்டிங்க்கு நம்ம வேணா யூஸ் பண்ணலாம். ஆனா இதை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டிங்கோ இல்ல எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுல வந்து .com .co .in, ஆனா நான் சொன்ன .io மட்டும் வரல பாத்தீங்களா? என்ன காட்ட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து நான் ஐஓ ரிஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபாவோ 300 ரூபாவோ தான் இருந்துச்சு. இப்போ 3300 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா .io இருக்கும். பட் இஃப் யூ கேன் அஃபோர்ட் இட் நீங்க இதை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க எடுக்க வேண்டாம். நான் வந்து ஒரு சாம்பிள் நேம் எடுக்கிறேனே இப்போ, இன்னும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஸோ உங்க நேம் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க பிளஸ் டைப் பண்ணுங்க. பிளஸ் இங்க அட் கார்ட் போங்க. ஓகே, இங்க ஓகே என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, நான் எப்பயுமே 5 வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணுவேன் அப்படின்றதால 5 இயர்ஸ் காட்டுது. நீங்க 1 இயர் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீங்க நல்ல பிசினஸ், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மார்ஜின் இருந்துச்சுன்னா 5 வருஷத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து பிரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஒருத்தருக்கும் நீங்க இருக்க ஏரியாக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். பட் தட்ஸ் ஓகே. கண்டினியூ டு கார்ட் கொடுங்க. இங்க ஐ எம் ரெடி டு பே, இங்க 1 இருக்கும். ஓகே, ஐ எம் ரெடி டு பே நீங்க கொடுங்க. இங்க கார்டு டீடைல்ஸ், யூபிஐ, கோடாடியில எல்லாமே இருக்கும். நீங்க உங்க யூபிஐ வச்சு கூட இங்க பே பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த யூபிஐ கிளிக் பண்ணிட்டு நீங்க பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது இதுதான் ஆக்சுவல் பிரைஸ். இந்த பிரைஸ் வந்து ஒருத்தருக்கும் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பிரைஸ்ல கான்ஃபிளிக்ட் இருந்ததுன்னா கோடாடியோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு அடிச்சு கேளுங்க. சரிங்களா? they have an excellent customer support, they will help you. சரிங்களா? இது பே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னும் போது இங்க மை ப்ராடக்ட்ஸ்ல இங்க வந்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஒரே ஒரு நேம், என்னோட எல்லா நேமும் இருக்கு. இங்க இந்த மாதிரி LMF workshop .in அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேர் வரும். உடனே வந்துடும், 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடும். இங்க DNSன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? டைப் Y இந்த DNS தெரியுதா பாருங்க. ஓகே, இந்த DNS கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடம் வரும். இது நம்மளுக்கு தேவை. ஓகே, அவ்வளவுதான், நம்ம டொமைன் நேம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, இந்த பேஜ் நம்மளுக்கு தேவை. இது ஒரு 5 மினிட்ஸ்ல கிரியேட் ஆயிடும். நீங்க பே பண்ணி முடிச்ச உடனே அடுத்த 5 மினிட்ஸ்ல கிரியேட் ஆயிடும். ஓகே, சாட் என்னால பார்க்க முடியல, ஒரு நிமிஷம். நீங்க ஆல்ரெடி மில்லியனர் 9369 ப்ளீஸ் சார், வேணாம் சார். மில்லியனர்னு பேர் வச்சிருந்தாலே ஃபேஸ்புக்ல சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, கூகுள்லயும் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் இருந்தாலும் வந்து அந்த நேம் வந்து கோடாடியில இருந்துச்சுன்னா இந்த பேஜுக்கு போங்க. ஓகே, இந்த பேஜுக்கு போங்க. அந்த டிஎன்எஸ்ன்ற பேஜுக்கு போங்க. இந்த பேஜ் வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களோட உங்க டொமைன் கிரியேட் ஆயிடுச்சு. உலகத்துல இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டொமைன் சர்வீசஸ் கம்பெனில இருந்து பேர் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம்? ஓகே, அட் த எண்ட் வரேன். ஓகே, நீங்க இதை கவனிங்க. நான் வந்து உங்க பேருக்கெல்லாம் ஓகே கெம்பேத் ஒர்க் ஸ்பேஸ், கெம்பேத்ன்றது உங்களோட பிராண்ட் நேமா இருக்கணும். ஓகே, it will definitely work. Okay, I think it's a co-working space, right? It's definitely work. Gembethன்றது உங்க நேம் போர்ட்ல இருக்கும். So definitely that will work. Okay, இல்ல ஓகே, இது கவனிங்க. நம்மளுக்கு டைம் இருக்கும். ஓகே, 11 to 11:15 நம்ம பண்ணுவோம். அடுத்து இந்த எக்ஸசைஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது இந்த வெப்சைட் தான். பிகாஸ் ஆஃப் த டெபிட் கார்டுல அவங்க இவங்க இதுல வந்து இன்டர்நேஷனல் ஸ்பென்ஸ் ஆக்டிவேட்ல இருந்தா தான் இந்த ஸ்டெப் பண்ண முடியும். நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து we are going to go to the AWS cloud. ஓகே, 3 months ஃப்ரீ. நீங்க லக்கியா இருந்தா உங்களுக்கு 1 வருஷம் கூட ஃப்ரீயா கிடைக்கலாம். ஓகே, சில பேருக்கு கிடைக்குது. யாருக்காவது 1 year ஃப்ரீயா கிடைச்சதுன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல போடுங்க.
ஸோ 3 months ஃப்ரீன்னு இருக்கும். கெட் ஸ்டார்டட் வித் லைஃப் ஸ்டைல். ஓகே, நான் வந்து எக்ஸிட் பண்ணோம். இந்த கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் வித் அமேசான் லைஃப் ஸ்டைல் கொடுங்க. கீழே கிரியேட் அ நியூ AWS அக்கௌண்ட் தெரியுதா? டைப் Y. இது தெரிஞ்சதுன்னா டைப் Y. ஏன்னா நிறைய பேர் இதை மிஸ் பண்ணிடுவீங்க வெள்ளையா இருக்கிறது அப்படின்றதால. ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணுங்க. ஒரு 5 step ப்ராசஸ் இது, சரிங்களா? இங்க வந்து உங்களோட அதாவது கோடாடிக்கு கொடுத்த அதே இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஒரு புது இமெயில் அட்ரஸ் கொடுங்க. சிம்பிளிஃபிகேஷனுக்காக சொல்றேன். வேற இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நீங்களும் வந்து இதாயிடுவீங்க, ஐ மீன் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. புது இமெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா கோடாடிலையுமே வந்து உங்களுக்கு விலை கம்மியா இருக்கும், டொமைனோட விலை கம்மியா இருக்கும். நீங்க ஆல்ரெடி கோடாடியில கொடுத்த இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அங்க காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நான் வந்து என்னோட இமெயில் ஐடி கொடுக்குறேன், பர்த்டே இன்வைட். இது அக்கௌண்ட் நேம் வந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நேம் கொடுக்கலாம். ஓகே, நான் LMF ஒர்க். இந்த வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க OTP அனுப்புவாங்க, ஃபர்ஸ்ட் இமெயில வெரிஃபை பண்ணுவாங்க. இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங்ல காட்டுறேன். அந்த 5 ஸ்டெப் மட்டும் இமெயிலுக்கு அனுப்புவாங்க. அந்த OTPயை வந்து இங்க போட்டீங்க அப்படின்னா இமெயில் வெரிஃபை ஆயிடும். அதே மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா செட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ரொம்ப ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் ஜெனரேட்டர்னு போனீங்க அப்படின்னா வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த டூல் யூஸ் பண்ணி ஒரு பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா ஜெனரேட் பண்ணி அங்க செட் பண்ணுங்க. கிரியேட் பண்ற பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. ஓகே, இது நீங்க மறந்துட்டீங்கன்னா என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, வந்து ரீசெட் தான் பண்ணணும் நீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இது பர்சனல் அக்கௌண்ட்னு சூஸ் பண்ணுங்க. பிசினஸ் வேண்டாம். ஓகே, பர்சனல் அக்கௌண்ட். உங்களோட கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. இங்கதான். ஓகே, இங்க என்ன அப்படின்னா விசா மாஸ்டர் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. பட் ஆனா உங்க விசா மாஸ்டர்ல வந்து இன்டர்நேஷனல் ஸ்பென்ஸ்ல வந்து டிசேபிள் பண்ணிருந்தீங்கன்னா இங்க ஒர்க் ஆகாது, உங்களுக்கு உங்க அக்கௌண்ட் கிரியேட் ஆகாது. ஓகே, ஸோ கிரெடிட் கார்டு இருந்ததுன்னா கொடுங்க, ஈஸியா கிரியேட் ஆயிடும். ஓகே, உங்களோட கிரெடிட் கார்டு இல்ல டெபிட் கார்டு கொடுங்க. இப்போ ஆக்சுவலா அவங்க யூபிஐயும் ஆக்டிவேட் பண்ணிட்டான்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு லாஸ்ட் மந்த். யாராவது யூபிஐல பண்ணீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஒரு ரெக்கார்டிங் மாதிரி பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகே, ஸோ என்னோட கிரெடிட் கார்டு கொடுத்துட்டேன். பேனுன்னா நோன் கொடுக்கலாம், அது இப்போ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து 1 lakh மேல பில் போடும்போது தான் நீங்க பேன் எல்லாம் கொடுக்க வேண்டியரும். நம்ம இப்போ காசே கொடுக்க போறது இல்லை. ஸோ நோ கொடுங்க. கண்டினியூ டு வெரிஃபை அண்ட் கண்டினியூ. வெரிஃபை அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது அவங்க ஒரு OTP அனுப்புவாங்க. உங்களோட கார்டுக்கு 2 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த 2 ரூபாயும் 2 நாளுக்கு அப்புறம் திருப்பி வந்துடும். ஓகே, ஸோ அந்த கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க. எந்த ஆட்டோமேட்டிக் சார்ஜும் நடக்காது இந்தியால. ஓகே, பயப்படாதீங்க. தட்ஸ் ஹவ் RBI மேட் த ரூல்ஸ் ஃபார் அமேசான். ஸோ முடிச்ச உடனே இந்த உங்களோட மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுவாங்க. மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பேசிக் சப்போர்ட்னு கொடுங்க. பெய்ட் சப்போர்ட் இதெல்லாம் இல்லை, பேசிக் சப்போர்ட், இமெயில் சப்போர்ட், சாட் சப்போர்ட் இருக்கும், அது போதும். ஓகே, பேசிக் சப்போர்ட்னு கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு வந்த உடனே உங்களோட அமேசான் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த 4 நிமிஷத்தை நான் மேனுவலா இங்க பண்ண போறேன். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அமேசான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, கிளவுட் ஹோஸ்டிங் கிரியேட் பண்ணணும் என்ன பண்ணணும்னா இந்த 3rd பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்க அங்க அமேசான் கிரியேட் பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க இல்லையா, அது. ஓகே, பண்ண உடனே இப்படி வரும். ஓகே, இங்க நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்படியே கீழே வாங்க, கீழே வாங்க. இதுல $5 சூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இதுவும் ஃபாஸ்டா தான் இருக்கும். உங்களால $3.5 தான் உங்களுக்கு அஃபோர்டபுள்னா 3.5 கொடுங்க. ஐ வில் சஜஸ்ட் 5 or 10. ஓகே, ஸோ 5ன்னு சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து ஏதாவது ஒரு நேம், உங்க டொமைன் நேம் கொடுங்க. ஓகே, என்ன நேம் வேணா கொடுக்கலாம், உங்க பேர் கூட கொடுக்கலாம். தட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுங்க. கிரியேட் இன்ஸ்டன்ஸ் கொடுத்த உடனே இட் வில் டேக் சம் டைம். ஒரு 10 செகண்ட் இல்ல 20 செகண்ட் டைம் எடுத்துக்கும்.
APY co-working space. That's very good, sir. நீங்க .com சூஸ் பண்ணுங்க. ஏன் .in சூஸ் பண்றீங்க? .com இருந்துச்சுன்னா ஐ திங்க் இந்த ஓகே இப்போ இங்க வரும் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இந்த இன்ஸ்டன்ஸ் கிரியேட்டட் அண்ட் ரன்னிங்னு இருக்கும். இப்போ போய் இங்க போய் கிளிக் பண்ணிட்டு இந்த நெட்வொர்க்கிங் போனீங்க அப்படின்னா இங்க அட்டாச் ஸ்டாட்டிக் ஐபின்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணுங்க ஸ்டாட்டிக் IP2 create and attach. You create and attach. Yeah, fit with this is very good, sir. Darshini, yeah. So static IP created னு வரும். Click on continue. ஓகே, இப்போ வந்து இந்த இதை காப்பி பண்ணுங்க. ஓகே, உங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு, கிளவுட் ஹோஸ்டிங் கிரியேட் ஆயிடுச்சு, உங்ககிட்ட பெஸ்ட் சர்வீஸ் இந்த பிளானட், யூ ஹேவ் தட். ஓகே, இந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்க. GoDaddyல நம்ம இந்த பேஜ் வந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? இங்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எந்த என்ன ஏ இருந்தாலும் இந்த ரெக்கார்டிங்ல அது கிடையாது. இப்போ நான் சொல்றது அந்த ரெக்கார்டிங்ல கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க அந்த ரெக்கார்டிங் பாத்தீங்க அப்படின்னா. இந்த இன்னைக்கு நம்ம பண்ற லைவா பண்றோம்ல, இதை ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஆல்ரெடி ஏதாவது ஏ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஏ இருக்கும். ஏன்னா GoDaddy என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ணுன்றதுக்காக அவங்க டிஃபால்ட்டா கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃப்ரீ சர்வீசஸ், அவங்களோட ஃப்ரீ ஹோஸ்டிங் சர்வீஸ் இருக்கு, 1 வருஷத்துக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. 1 வருஷமோ 3 வருஷமோ ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது தேவையில்ல. GoDaddyன்றது ஒரு குட் டொமைன் சர்வீஸ் கம்பெனி, பட் தட் இஸ் நாட் அ குட் ஹோஸ்டிங் கம்பெனி. ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணும், இங்க ஏன் என்ன இருந்துச்சுனாலும் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டெலீட் கொடுங்க. இந்த ப்ராசஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால இந்த ஃபர்ஸ்ட் டே எக்ஸசைஸ் முடிக்கவே முடியாது. ஓகே, என்ன ஏ இருந்துச்சுனாலும் டெலீட் பண்ணிடுங்க. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஏவே கிடையாது. இப்போ நான் 2 ஏ ஆட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா இந்த GoDaddyயும் அமேசானையும் கனெக்ட் பண்ண போறேன். அதுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ ஏ ரெக்கார்ட் கொடுங்க. இங்க ஏ கொடுங்க. இங்க வந்து அட்னு டைப் பண்ணுங்க. அட். ஓகே, இமெயில்ல நம்ம அட் கொடுப்போம் இல்லையா, அந்த அட் கொடுங்க. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா இங்க அமேசான்ல இங்க பாத்தீங்க, இங்க கிரியேட் பண்ணீங்க இல்லையா, இந்த வேல்யூ இங்க கொடுக்கணும். அப்புறம் மறுபடியும் ஆட் மோர் ஏ ரெக்கார்ட் கொடுங்க. ஏ கொடுங்க. இங்க ஸ்டார்ன்றது கொடுக்கணும். ஓகே, இங்க ஸ்டார்ன்னு கொடுத்துட்டு இங்க அதே ஐடியா பேஸ்ட் பண்ணுங்க. இங்க சேவ் ஆல் ரெக்கார்ட்ஸ் கொடுங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த 2 ரெக்கார்டை மட்டும் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்ல இப்போ கொஞ்சம் டைம் விடுங்க. ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண டொமைன் நேம் பாத்தீங்க அப்படின்னா lmfworkshop.in இந்த மாதிரி உங்களுக்கு வராது. ஓகே, உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க போயிட்டு DNS ப்ரொபகேஷன் டூல்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணுங்க. இங்க நீங்க உங்க ரெஜிஸ்டர் பண்ண அந்த நேமை கொடுங்க. இங்க ஏன்னு சூஸ் பண்ணுங்க. இங்க நான் கொடுத்த ரெக்கார்டு எல்லா இடத்துலயும், இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வந்து ப்ரொபகேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம பெஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இன் பிளானட் நம்ம யூஸ் பண்றோம். அதனால வந்து ஆல்ரெடி இங்க 60 நான் அமேசான்ல இருந்து கொடுத்த கோடு, அந்த ஐபி அட்ரஸ் இங்க ஃபுல்லா வந்துருச்சு அப்படின்னா மெக்சிகோல மட்டும் இன்னும் ப்ரொபகேட் ஆகல, மற்றபடி எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு. இப்போ வந்து நீங்க இந்த இதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, LMF workshop சாரி lmfworkshop.in தெரியுதா? கமிட்மெண்ட் டு இன்னோவேஷன். இந்த ஸ்கிரீன் வந்துச்சுன்னா போதும், இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. இங்க இருந்து இங்க நான் வந்து உங்களோட டொமைன் நேமை பார்க்கணும், உங்களோட யூசர் பிளாக பார்க்கணும். இங்க வந்து கமிட்மெண்ட் டு இன்னோவேஷன், இந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. அவ்வளவுதான் இன்னைக்கு எக்ஸசைஸ். இன்னைக்கு காலையில எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களால பண்ண முடியுமா? இதோ பாருங்க, 1.1 1.2 இது 2 மட்டும் தான் வந்து நீங்க இன்னைக்கு பண்ண போறீங்க. 13 நிமிஷம் அது மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க.
இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான எக்ஸசைஸ் இந்த நாலு செஷன்ல. இதை மட்டும் முடிச்சிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க. தட்ஸ் ஆல். இன்னைக்கோட டெக்னிக்கல் பார்ட் முடிஞ்சது. இப்போ நீங்க வந்து யூ கேன் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். ஹவு டு யூ திங்க் அபவுட் த டுடேஸ் எக்ஸசைஸ்? ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் எவ்ரிவன் டு ஸ்விட்ச் ஆன் த வீடியோ அகைன். ஸோ இந்த 85 பேரை நான் பார்க்கணும். 1 minute, I will ask you to switch on the video. சார் உங்க கையில ஆல்ரெடி டொமைன் இருந்துச்சுன்னா அந்த டிஎன்எஸ்க்கு போயிட்டு அந்த 2 ஏ ரெக்கார்டை ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஐ எம் கோயிங் டு ஸ்டாப் த ஃபோக்கஸ் மோட். ஓகே, இப்போ வந்து உங்க கையில ஆல்ரெடி என்ன நேம் இருக்கு? 2 Set Land Survey Institute. ரொம்ப ரொம்ப பெருசு. 2set.in போதும். ஓகேங்களா? Fit with this, it will work. ஸோ நான் அங்க வரேன். ஓகே, ஸோ எத்தனை பேர் வந்து இந்த எக்ஸசைஸை முடிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டைப் ஐபிள். ஓகே, நான் எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன்னு நான் சொல்றேன். ஓகே, நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒர்க் ஆகாம போயிடும். நீங்க அந்த குரூப்ல வந்து ஐ கேனாட் டூ திஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க போன் எடுங்க, உங்களோட லேப்டாப் இங்க இருந்து இது வரையும் ஃபுல்லா எனக்கு தெரியணும். அந்த 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 டாப்ல வந்து என்ன இருக்கு, என்ன எரர் வருது அப்படின்னு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புங்க. நானும் என்னோட டீமும் இங்க இருக்க மற்றவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இஸ் இட் கிளியர்? டைப் சி. நான் அங்க வரேன். டைப் சி இஸ் இட் கிளியர்? எப்படி நீங்க கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க கொஸ்டின் கேட்டீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு கொஸ்டின் கரெக்டா ஃபார்ம் பண்றதுக்கு தெரியாது. நடுவுல அந்த நீங்க டிரான்ஸ்லேட் நீங்க யோசிச்சு டைப் பண்ணும்போது தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ அதனால வந்து என்னால கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, நீங்க சிம்பிளா ஒரு போட்டோ எடுங்களா, எடுத்து அனுப்புங்களேன், இல்ல ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிங்கனாலும் என்னால ஹெல்ப் பண்ண முடியும். பிளஸ் இங்க என்னோட டீமும் இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேளுங்க. நான் குரூப் ஓப்பன், இன்னும் 30 மினிட்ஸ்ல ரெக்கார்டிங் வந்துடும், குரூப் ஓப்பன் ஆயிடும். ஓகே, நீங்க இன்னைக்கு 6 மணிக்குள்ள இந்த எக்ஸசைஸ் முடிங்க. வெறும் 13 நிமிஷம் தான். 6 மணிக்குள்ள இந்த எக்ஸசைஸ் முடிங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உலகத்துல இருக்க பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி எதுன்னு தெரியுமா? அதை ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. அந்த பெஸ்ட் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனில இருந்து பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ செக்யூரிட்டி எப்படி வாங்குறதுன்றத நம்ம பண்ண போறோம். பிளஸ் வந்து உங்க வெப்சைட்கான கண்டென்ட் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ பண்ணுங்க. இப்போ நான் வந்து உங்களோட நேம் சூஸ் பண்ணுங்க. என்ன நேம் மைண்ட்ல இருக்கோ அதை டைப் பண்ணுங்க. சிஎம்எஸ் மார்க்கெட்டிங், இட்ஸ் வெரி குட் சார், பட் மார்க்கெட்டிங் இஸ் அ ஃபேமஸ் நேம். சிஎம்எஸ் மார்க்கெட்டிங் .in இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அது ஃபேமஸ் நேமா இருக்கு. இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ வி யூனியன்ஸ் தெரியல சார், அது நீங்க என்ன மீன் பண்ண வரீங்கன்னு தெரியல. பட் இட்ஸ் குட், வெரி ஷார்ட் அண்ட் குட். smrk.in, smrk உங்களோட பிராண்ட் நேம் வந்து அதை செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தமிழ்வாய்கான்.com, இட்ஸ் குட். ஆர்கே நேச்சுரல் ஃபுட்ஸ், இட்ஸ் வெரி குட் சார், உங்களோட பிராண்ட் நேம் ஆர்கேவா இருக்கலாம். ஸோ ARRO Woods, yeah, good. Insuredy, ஐ திங்க் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வந்து டொமைன் நேம் சூஸ் பண்ணோம்னா, நம்மளோட அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம அந்த பிசினஸ் பண்ண போறோமா? ஓகே, நான் வந்து இன்னைக்கு டாக்ஸ் கன்சல்டண்டா இருக்கேன், பட் ஆனால் அடுத்த 10 வருஷத்துக்கு அதுவா இருக்க போறேனா அப்படின்னு சூஸ் பண்ணுங்க. அந்த பிராண்ட் நேம் சூஸ் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் மாற்ற முடியாது. ஓகே, அதுக்காக நான் சொல்றேன். இட்ஸ் வெரி குட். NSK Systems.in, இட்ஸ் வெரி குட். CB Traders, Dislancer, I think it will not work. It's freelancer, அது வராது உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பட் கண்டிப்பா ஹிஸ்டரி செக் பண்ணுங்க Dislancerக்கு. ஏன்னா மற்ற கண்ட்ரில ஆல்ரெடி யூஎஸ்ல அது ஃபேமஸான நேமா இருக்கலாம். ஓகே, மெட்டா குரு 369 numbers, I will ask you to avoid numbers because அது வந்து it spends more on advertising. நீங்க டேஷும் 369 கொடுக்குறீங்க அப்படின்னும் போது 369ன்றது என்ன? Do you have a meaning for 369? அப்படி இல்லைன்னும் போது அது வேண்டாம். ஏன்னா வந்து நான் ஹிஸ்டாரிக்கா ரெக்கார்ட் பார்க்கும்போது டொமைன் நேம்ல வந்து நம்பர்ஸும் ஹைஃபனும் இருக்கும்போது அந்த டொமைன் நேம்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுது மார்க்கெட்டிங்ல. எனக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் ஆகும். ஸோ அதான் அந்த சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகே, ஃபிக்மேக்ஸ், யா, ஃபிட் வித் டேஷ், யா, ஃபிட் வித் டேஷ் இஸ் வெரி குட். ரெண்டாவது சூஸ் பண்ணாதீங்க. ஷார்ட் 8 to 12. அழகைfoods.com, வெரி குட். உங்களுக்கு கிடைக்கும்னு எனக்கு தோணல, ஏன்னா ஃபேமஸ் நேமா இருக்கு. ஸோ அதனால வந்து செக் பண்ணுங்க. .in பண்ணுங்க. இல்லை அப்படின்னா தமிழன் என்டர்பிரைசஸ்
கண்டிப்பா கிடைக்காது சார். ஃபேமஸ் தமிழன்ன்றது ஃபேமஸ். நோ ஃபேமஸ் நேம்ஸ்னு சொன்னேன் இல்லையா? தமிழன் சூஸ் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்க இது பிசினஸ் பண்ண போறீங்களா? இருக்காது. நீங்க வளரலாம். அவுட் சைட் தமிழ்நாடு நீங்க வளரலாம். ஸோ யூ வில் சி. ஓகே, பெஸ்ட் மேட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. த பெஸ்ட் மேட்ரிமனி இட் வில் நாட் ஒர்க். ப்ளீஸ் டோன்ட் டூ இட். அனுராகா.in குட். வேணு இன்சூரன்ஸ் யா குட். ஸோ உங்களோட சர்வீஸ் கூட உங்க பேரை சேர்க்கும் போது அது ஒரு யூனிக் சர்வீஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால அது மாதிரி ஃபிட் வித் தர்ஷ் அந்த மாதிரி உங்க பேரை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சாட் ஜிபிடில போனீங்கன்னா ஹவு டு கிரியேட் த டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா 1008 சஜஷன் சொல்லும். ஓகே, இங்க வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் எது பெஸ்டா ஒர்க் ஆகுமோ அது வச்சுதான் நான் உங்களுக்கு உங்களோட கொடுக்க முடியும் சஜஷன்ஸ். நீங்க சாட் ஜிபிடில வச்சு நீங்க வந்து யூ கேன் கெட் த சஜஷன்ஸ். எல்லாருக்கும் என்னால வந்து சொல்ல முடியாது, பட் எது வந்து இட்ஸ் நாட் குட்னு மட்டும் சொல்றேன். I said that the best matrimony அது மட்டும்தான் இட்ஸ் worst நேம் பிகாஸ் அது ஒர்க் ஆகிறது இல்லை அந்த மாதிரி நேம்ஸ்லாம். இப்போ குட் மைண்ட் கட்டுறது ஃபின்சார் குட். முத்தமிழ் ஃபினான்ஸ் நீங்க மல்டிபிள் நேம் கிரியேட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சின்னதா டைப் பண்ணுங்க ஃபின்சர். ஐ மேரி யூ. நோ நோ ப்ளீஸ் டேவிட் சார். யா கேம் பேட் ஒர்க் ஸ்பேஸ். நீங்க என்ன பண்ணுங்க, ஓகே நீங்க எல்லாம் டைப் பண்ணாதீங்க. உங்க மைண்ட்ல இருக்க டாப் 3 நேம்ஸை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இஃப் இட் இஸ் நீங்க உங்க மைண்ட்ல இருக்க நீங்க ஃபைனலைஸ் பண்ண டாப் 3 நேம் அந்த ஆர்டர்ல போட்டு டைப் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. ஐ குட் ஏபிள் டு ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ நான் வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்றேன். மறுபடியும் நம்ம என்ன பண்ண போறோம், 7 மணிக்கு இங்க மீட் பண்ண போறோம். 6:50க்கு வந்துருங்க. இந்த உலகத்துல இருக்கிற பெஸ்ட் செக்யூரிட்டி கம்பெனில லைஃப் டைம் ஃப்ரீ செக்யூரிட்டி எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு செஷன்ல பண்ண போறது தான் வந்து GoDaddy வந்து 10,000 சார்ஜ் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் 40,000 ஃபனல் மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணீங்கன்னா 40,000 per year சார்ஜ் பண்ண போறாங்க. ஓகே, அதை வந்து நீங்க சேவ் பண்ணலாம். நீங்க நெக்ஸ்ட் செஷன் நம்ம பார்ப்போம் 7 மணிக்கு 6:50க்கு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் இந்த 80 பேர் இங்க இருக்கிறதுக்கு. ஸோ வில் மீட் பை 7 o'clock 6:50 நைட். தேங்க்யூ ஸோ மச். பாய்.